Good morning, everyone. நான் அசோக் பேசுகிறேன், சீனியர் ஏரியா சேல்ஸ் மேனேஜர். ஹைவஸ்ட் ப்ராடக்ட்ஸ் பற்றின விஷயங்கள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதில் அடுத்ததாக இன்னைக்கு நம்ம இன்னொரு 3 முக்கியமான ப்ராடக்ட் ஹைவஸ்ட் கேட்டகரியில் இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். ஸோ ஆல்ரெடி நம்ம பார்த்தது அல்ட்ரா ஸ்வாப், தட் இஸ் ஃப்ளோர் கிளீனிங்கான சொல்யூஷன். ரெண்டாவது அல்ட்ரா ஷைன், எஸ்பெஷலி கிளாஸ் க்ளீன் பண்ணுறதுக்கு, ஃபர்னிச்சர்ஸ் இதெல்லாமே க்ளீன் பண்ணுறதுக்கு சுபமான ஒரு ப்ராடக்ட். அடுத்து மூன்றாவது நம்ம பார்த்தது வந்து அல்ட்ரா வாஷ். ஸோ துணிகள் பளபளன்னு இருக்கிறதுக்காகவும் சரி, அதோட குவாலிட்டி இதெல்லாமே ரீட்டைன் பண்ணுறதுக்காகவும் நம்ம பார்த்த ப்ராடக்ட்ஸ் இந்த 3 ப்ராடக்ட்ஸ். ஸோ அடுத்ததான் நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடியது அல்ட்ராமேட்டிக் டிடர்ஜென்ட் பவுடர். ஏன் அல்ட்ராமேட்டிக் டிடர்ஜென்ட் பவுடர்? பிகாஸ் மோஸ்ட்லி நிறைய பேர் யோசிக்கலாம், ஆல்ரெடி வந்து நம்ம கிட்ட லிக்விட் வாஷ் இருக்கு, பட் அகைன் எதுக்காக இந்த அல்ட்ராமேட்டிக் டிடர்ஜென்ட் பவுடர் அப்படின்னு சொல்லி யோசிக்கலாம். ஏன்னா இன்னைக்கு டிடர்ஜென்ட்ஸ் ஆர் இந்த கிளீனிங் இண்டஸ்ட்ரி அப்படின்னு பார்க்கும்போது 2 விதமான ப்ராடக்ட் கேட்டகரி வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். தட் இஸ் லிக்விட் ஃபார்ம்ல இருந்தாலுமே சரி, இல்லை சாலிட் ஃபார்ம்ல இருந்தாலுமே சரி. ஏன்னா இந்த 2 மார்க்கெட்டுமே இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மார்க்கெட். பிகாஸ் இன்னைக்கு துணி துவைக்காத ஹவுஸ் ஹோல்டு அப்படிங்கிறது நிச்சயமாக இல்லை. ஸோ அவங்க எப்படி பயன்படுத்த போறாங்க? ஏன்னா எல்லாருமே வந்து வாஷிங் மிஷின் இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ லிக்விட் தான் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. மேபி நிறைய பேருக்கு வந்து இருக்கக்கூடிய ஒரு ஹேபிட் என்ன அப்படின்னா, மோஸ்ட்லி டிடர்ஜென்ட் பவுடர் யூஸ் பண்ணி துணியை கொஞ்சம் ஊற வச்சு அந்த மாதிரி வந்து துவைக்கிறதுக்கான சில ஹேபிட் வந்து இருக்கும். ஸோ அந்த செக்மெண்ட்லையுமே நம்ம டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்கு ஒரு சப்போர்ட் இருக்கணும். அண்ட் இன்ஃபேக்ட் ஈவன் இந்த ப்ராடக்ட் வாங்குறதுனாலுமே அவங்களுக்கு ஒரு பாயிண்ட் வைஸுமே ஒரு சப்போர்ட் இருக்கணும். அப்படிங்கிறதுனால அடுத்ததான் நம்ம லான்ச் பண்ண ஒரு ப்ராடக்ட் ஹைவஸ்ட் அல்ட்ராமேட்டிக் டிடர்ஜென்ட் பவுடர். ஒய் ஹைவஸ்ட் அல்ட்ராமேட்டிக்? இதில் இருக்கக்கூடியது ஒரு சுப்பீரியரான கிளீனிங் ஃபார்முலா இருக்கு. அண்ட் ரொம்ப விடாப்பிடியான இருக்கக்கூடிய கரைகள் இதெல்லாமே ரிமூவ் பண்றதுக்கான ஒரு பர்ஃபெக்ட் ஃபார்முலேஷன் இருக்கக்கூடியதான் ஹைவஸ்ட் அல்ட்ராமேட்டிக் டிடர்ஜென்ட் பவுடர். ஸோ இது நீண்ட காலம் துணிகளுக்கு அந்த ஒரு பளபளப்பையும் கொடுக்கக்கூடியது. அதே போல துணிகள் வந்து சீக்கிரம் பழுதடையாமல் ஆர் ஃபேட் ஆகாம அதை அந்த மெயின்டெனன்ஸ் இதை வந்து கொடுக்கக்கூடியது அல்ட்ராமேட்டிக். இதுல முக்கியமாக ஆப்டிக்கல் பிரைட்னஸ் இருக்கு. அதனால வெள்ளை துணி இருந்தாலும் சரி, இல்ல கலர் துணி இருந்தாலுமே சரி, அது எப்போதுமே வந்து ஒரு புது லைஃப் மாதிரி, அதாவது புதுசா வாங்கின ஒரு துணி மாதிரியான ஒரு தன்மையை வந்து கொடுக்கக்கூடியது அல்ட்ராமேட்டிக். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த கேசஸ் என்ன ஆகுனா, இன்னைக்கு எத்தனை விதமான மார்க்கெட்ல இருக்கக்கூடிய டிடர்ஜென்ட் பவுடர்ஸ் ஆர் லிக்விட்ஸ், ஸோ இது ரொம்ப ஹார்ஷ் கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. பிகாஸ் இந்த ஸ்டெயின், அந்த கரை எல்லாமே ரொம்ப ஃபாஸ்டா ரிமூவ் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ மோஸ்ட்லி என்ன ஆகும், ஒரு 3 to 4 வாஷஸ் முடிச்ச பிறகு துணியெல்லாம் அப்படியே மங்க ஆரம்பிச்சிடும், ஒரு கலர்லாம் வந்து போக ஆரம்பிக்கும். பட் வேற அல்ட்ராமேட்டிக் பொறுத்த வரைக்குமே இதுல இருக்கக்கூடிய இந்த சுப்பீரியர் ஃபார்முலா அப்படிங்கிறது துணிகளை பளிச்சிட வைக்க முடியும். அதே போல துணியோட குவாலிட்டி வந்து இழக்காமல் பாதுகாக்கக்கூடியது. என்ரிச்ட் வித் என்சைம்ஸ். ஸோ என்சைமேட்டிக் டெக்னாலஜிங்கிறது இன்னைக்கு இந்த டிடர்ஜென்ட் இண்டஸ்ட்ரியில ஒரு முக்கியமான ஒரு ஃபார்முலா. ஸோ இன்ஃபேக்ட் அந்த என்சைமேட்டிக் டெக்னாலஜியில் இன்னும் ஒரு பெட்டரான ஃபார்முலேஷன் நம்ம கொடுக்கறதுனால ஸோ விடாப்படியாக துணிகளில் இருக்கக்கூடிய அந்த கரைகளையுமே அகற்றக்கூடியது. அதே போல துணிகளுக்கு வந்து நல்ல ஒரு நறுமணம் கொடுக்கக்கூடியதான் நம்மளுடைய டிடர்ஜென்ட் பவுடர். ஸோ என்னென்ன யூசேஜ் அல்ட்ராமேட்டிக் டிடர்ஜென்ட் பவுடர்னால? ஸோ விடாப்படியாக ரொம்ப டஃப்பாக இருக்கக்கூடிய கரைகள் கூட ஊற வைக்கிற நிலைமையிலேயே வந்து அதை ரிமூவ் பண்ணக்கூடியது. ரெண்டாவது, கலர் துணி இருந்தாலும் சரி, ஒயிட் துணி இருந்தாலுமே சரி, அதற்கு அந்த நேச்சுரல் பிரைட்னஸ் இதை கொடுக்கக்கூடியது. அண்ட் ஃப்ரெஷ் ஃப்ராக்ரன்ஸ். ஸோ மோஸ்ட்லி என்ன ஆகும், இது வந்து அடிட்டிவா வந்து இன்னைக்கு அது கூட மார்க்கெட்ல இருக்கிறது நம்ம பார்க்க முடியும். ஸோ மற்ற லிக்விட்ஸோ இல்லை டிடர்ஜென்ட் பவுடரை யூஸ் பண்ணும்போது அந்த துணியில் இருக்கக்கூடிய அந்த வேர்வை ஸ்மெல்லு ஆர் அது அப்படியே ரொம்ப நாளாக வந்து போட்டு வச்சிருந்தா, லாண்ட்ரிக்காக போட்டு வச்சிருந்தா, அப்போ ஒரு மாதிரி ஒரு ஃபவுல் ஸ்மெல் இது எல்லாமே வர ஆரம்பிக்கும். பட் மோஸ்ட்லி அதெல்லாம் யூஸ் பண்ணும்போது அந்த ஈவன் ஆஃப்டர் த வாஷ் பண்ணதுக்கு அப்புறமா கூட அந்த ஸ்மெல் வந்து அந்த லைட்டாக இருக்கிறது நம்ம பார்க்க முடியும். அப்போ எக்ஸ்ட்ராவாக என்ன பண்ணுவோம்னா, சில லிக்விட்ஸ் வந்து நம்ம ஆட் பண்ணுவோம், அந்த துணிகளுக்கு வந்து நல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஒரு ஃப்ராக்ரன்ஸ், ஒரு நறுமணம் வரணும் அப்படிங்கிறதுக்காக. பட் அல்ட்ராமேட்டிக் டிடர்ஜென்ட் பவுடர் பொறுத்த வரைக்குமே அதுவுமே இதில் ஆட் பண்ணி இருக்கிறதுனால ஸோ ஒன்ஸ் துவைச்சு முடிக்கும் போதே ஆட்டோமேட்டிக்காக அந்த துணிகளில் நல்ல ஒரு ஃப்ரெஷ்னஸ் ஆஸ் வெல் அஸ் நல்ல ஒரு நறுமணத்தை கொடுக்கக்கூடியது. மெயினாக ஆக்சிஜன் பவர். ஏன் இதில் ஆக்சிஜன் பவர் கொடுத்துருக்கோம் அப்படின்னா, பிகாஸ் இந்த அல்ட்ராமேட்டிக் டிடர்ஜென்ட் பவுடரோட அந்த பெனிஃபிட்ஸ் ஆர் அந்த ஃபார்முலேஷன், இந்த என்சைம் டெக்னாலஜி இருக்கலாம், இல்லை ஆப்டிக்கல் பிரைட்னஸ் இருக்கலாம், இது துணிகளுக்குள்ள இன்னும் நல்லா ஊடுருவி போகிறதுக்கு முக்கியமாக ஆக்சிஜன் பவர் வந்து அது தேவை. ஸோ எப்போ நமக்கு வந்து ஆக்சிஜன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டோ, அதே போல துணிகள் கெடாம அது பாதுகாக்கிறதுக்கு, அதே சமயம் இருக்கக்கூடிய டஃப்பான கரைகள் இதெல்லாமே அகற்றதுக்காக இந்த ஆக்சிஜன் பவர் வந்து இதில் ஆட் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ அல்ட்ராமேட்டிக் டிடர்ஜென்ட் பவுடர் மெயினாக
நம்ம இன்னைக்கு பார்க்கிறோம் நிறைய கரைகள் ஆகக்கூடியது. ஸோ ஒரு ஒரு நாள் நம்ம வெளியில போயிட்டு வரோம், இல்லை வீட்டிலே இருந்தால் கூட மோஸ்ட்லி ட்ரெஸ்ல வந்து நிறைய கரைகள் வந்து ஏற்படலாம். ஸோ எல்லா கரையுமே வந்து ஒரே மாதிரி வந்து நம்ம ட்ரீட் பண்ண முடியாது. ஏன்னா சிலது வந்து ஆயில் அதுலேருந்து ஏற்படலாம். இப்போ இன்கேஸ் இப்போ குக்கிங் பண்ணுறாங்க அப்படின்னா அப்போ அதுலேருந்து தெளிக்கக்கூடிய எண்ணெய் வந்து இருக்கலாம். ஸோ கிரீஸ் கைண்ட் ஆஃப் இது வந்து ட்ரெஸ்ஸில் வந்து ஓட்டலாம். டை, இப்போ துணி இன்கேஸ் டை எல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னா அதுலேருந்து வரக்கூடிய அந்த கரைகள் ஆர் மேபி இப்போ நம்ம எல்லா துணியுமே ஒன்றா சேர்த்து போடுறோம் அப்படின்னா சில துணிகள் வந்து சாயம் போகும். அப்போ அந்த சாயம் போகும்போது அது மற்ற துணிகள் எஸ்பெஷலி ஒயிட் வந்து சேர்த்து மிக்ஸ் பண்ணி போட்டிங்கன்னா இமீடியட்டாக ஒயிட்டில் வந்து அந்த கலர் வந்து ஏற ஆரம்பிக்கும். பிகாஸ் இந்த ஆக்சிடேஷன் ப்ராசஸ் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஸ்டார்ட் ஆகுறதுனால துணியை வந்து இந்த கரையை ஃபாஸ்ட்டாக ரிமூவ் பண்ண முடியாமல் போகலாம். அதே போல் ரத்த கரை இருக்கலாம், பால் கரை இருக்கலாம், உணவுப் பொருட்கள் இந்த கிரேவி இருக்கலாம், ஒரு கல், மண், களிமண் இந்த மாதிரியான சில டஃப்பான கரைகள் வந்து அவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகாது. பிகாஸ் ஒன்ஸ் இந்த கரை போட்டுச்சுன்னா இது அந்த நூலுக்குள்ள ரொம்ப ஃபாஸ்ட்டாக போய் செட்டில் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இது மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் வந்து இந்த கரைகள் அப்படிங்கிறது எல்லாமே இருக்கு. இன்ஃபேக்ட் சில டிவி அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க நாக்பூரோட இது கிரேப்ஸு, அந்த மாதிரி ஒரு ஒரு இடத்துல ஆந்திரா வந்து ஊறுகாய், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கரை. ஸோ இது எல்லாமே ஒரே நேரத்தில் நம்ம கொடுத்தா அதை வந்து ரிமூவ் பண்ண முடியாது. அப்போ ஒரு ஒரு கரையுமே ஒரு ஒரு விதமாக வந்து ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுத்தா மட்டும்தான் அந்த கரை வந்து அந்த துணியிலேருந்து ரிமூவ் பண்ண முடியும். பட் அகைன் அப்போ நம்ம ரிப்பீட்டடாக நிறைய டைம் வந்து மற்ற டிட்டர்ஜென்ட்ஸோ இல்லை ஏதோ ஒரு லிக்விட்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அப்போ இமீடியட்டாக என்ன ஆகும், அது துணியோட ரியாக்ட் ஆகி துணியோட கலர் வந்து ஃபேட் ஆக ஆரம்பிக்கும். வேறஸ் அல்ட்ராமேட்டிக் டிட்டர்ஜென்ட் பவுடர் பொறுத்த வரைக்கும் இதில் இருக்கக்கூடியது அந்த காம்பினேஷன்ஸ், இந்த ஃபார்முலேஷன் இருக்கக்கூடிய அந்த காம்பினேஷன். ஸோ எந்த விதமான கரை இருந்தாலுமே சரி அந்த கரையை வந்து ஆக்டிவாக இதை ரிமூவ் பண்ண முடியும். அதே போல் துணிகளுக்கு சீக்கிரம் ஃபேட் ஆகாமல் அந்த குவாலிட்டி வந்து போகாமல் அதை மெயின்டைன் பண்ண முடியும். இன்ஃபேக்ட் அல்ட்ராமேட்டிக் டிட்டர்ஜென்ட் பவுடர் இருக்கக்கூடிய இன்னொரு பெஸ்ட் அட்வான்டேஜ் என்ன, ஈவன் சிங்கிள் வாஷில் ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் வாஷ் பண்ணும்போதே அதை ப்ராப்பராக ட்ரீட் பண்ணி கரெக்டாக அதை வாஷ் பண்ணிங்கன்னா இன்ஃபேக்ட் ரொம்ப எவ்வளோ டஃப்பாக இருந்த கரைகள் இருந்தால் கூட அதை ஈஸியாக ரிமூவ் பண்ண முடியும். ஸோ பிகெஸ்ட் அட்வான்டேஜ் இருக்கக்கூடியது நம்முடைய ஹைவஸ் அல்ட்ராமேட்டிக் டிட்டர்ஜென்ட் பவுடர். ஸோ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கரை இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். பட் அகெயின் எல்லா கரையுமே வெறுமை வந்து தண்ணியில் அப்படியே வந்து டிட்டர்ஜென்ட் பவுடரை மிக்ஸ் பண்ணி அதில் ஊற வச்சுட்டா மட்டுமே வந்து இந்த கரை எல்லாமே போகாது. அப்போ என்னன்னா அதுக்கு ஒரு ப்ரீ ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறது தேவை. பிகாஸ் சில கரைகள்லாம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போய் செட்டில் ஆக ஆரம்பிக்கிறதுனால அப்போ அதை வந்து இன்னும் எஃபெக்டிவாக அதை கிளீன் பண்ணணும், அந்த கரைகளை வந்து அகற்றணும் அப்படின்னா ஒரு விதமான ஒரு ட்ரீட்மெண்ட், அது துவைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு விதமான ட்ரீட்மெண்ட் கொடுத்தோம் அப்படின்னா எஸ் ஃபர்ஸ்ட் வாஷ்லேயே டெஃபினட்டாக அந்த ரிசல்ட்ஸ் வந்து 100% பாசிட்டிவாக நமக்கு கிடைக்கும். அப்போ இது மாதிரி கரைகள் இருக்கும்போது அதை எப்படி எஃபெக்டிவாக ட்ரீட் பண்ணலாம். ஸோ எந்த இடத்துல கரை பட்டிருக்கோ கொஞ்சம் தண்ணி எடுத்து லைட்டாக ஈரம் பண்ணி விட்டுருங்க. அதுக்கப்புறம் அல்ட்ராமேட்டிக் டிட்டர்ஜென்ட் பவுடர், ஸோ கரை எவ்வளோ இருக்கோ எவ்வளோ குவான்டிட்டி தேவைப்படுமோ ஸோ கரைக்கு ஏற்ற மாதிரி வந்து லைட்டாக கொஞ்சம் பவுடர் எடுத்துட்டு கொஞ்சம் லைட்டாக தண்ணி விட்டுட்டு அதை வந்து ஒரு பேஸ்ட் மாதிரி வந்து கரைச்சிருங்க. ரொம்ப தண்ணியாக போகக்கூடாது. ஸோ நார்மலாக ஒரு பேஸ்ட் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பேஸ்டோட ஒரு குழகுழப்பு இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு குழகுழப்பு தன்மை இருக்கிற மாதிரி அதை ஃபார்ம் பண்ணிட்டு எந்த இடத்துல கரை இருக்கோ அந்த இடத்துல கை விரலால் எடுத்து மேலே அப்ளை பண்ண ஆரம்பிங்க. ஏன்னா இப்போ வேற ஏதாவது ஸ்பூன் இல்லை வேற ஏதாவது எடுத்து நீங்கள் அப்ளை பண்ணும்போது என்ன ஆகுனா அது வந்து டீப்பாக போகாது. ஸோ விரலால் எடுத்து ரொம்ப அழுத்தி தேய்க்க வேணாம், மேலே சும்மா ஒரு சின்ன சர்க்குலர் மோஷன் மாதிரி அப்படி லைட்டாக விரலை வச்சு கொஞ்சம் ரப் பண்ண ஆரம்பிங்க. ஸோ ஜஸ்ட் ஒரு 2-3 மினிட்ஸ் மேலே வந்து அதை ரப் பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம் இன்கேஸ் ஊற வைக்கணும் அப்படின்னா அதை ஊற வைக்கலாம். அதர்வைஸ் டேரெக்டாக எப்படி நம்ம கையால் துணி துவைக்க போகிறோமோ இல்லை வாஷிங் மிஷினில் போடுறோமோ எப்படி யூஸ் பண்ண போகிறோமோ அந்த மாதிரி வந்து டேரெக்டாக இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ காஃபி, கெச்சப்பில், கிரேவி இந்த மாதிரி சில முக்கியமான கரைகள் இது அவ்வளோ ஈஸியாக வந்து போகாது. இது எல்லாமே ரிமூவ் பண்ணுறதுக்கு ஒரு பெஸ்ட் சொல்யூஷனாக இருக்கக்கூடியதான் நம்முடைய ஹைவஸ் அல்ட்ராமேட்டிக் டிட்டர்ஜென்ட் பவுடர். ஸோ இது இந்த ப்ராடக்ட் வரக்கூடியது வந்து முக்கியமான ஒரு பவுச்சில் இது வரும். ஏன் அப்படின்னா மோஸ்ட்லி என்ன ஆகும், ஒன்ஸ் இந்த பவுடர் ஓப்பன் பண்ணிட்டு நீங்கள் அப்படியே வச்சிருந்தீங்கன்னா சம்டைம்ஸ் மாய்ஸ்சர் வந்து அப்சர்வ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ மாய்ஸ்சர் அப்சர்வ் ஆச்சுன்னா கட்டி தட்டி போக ஆரம்பிக்கும். சம்டைம்ஸ் நம்ம மறந்து என்ன பண்ணியிருப்போம், அந்த ஈரக்கையோடு ஏதோ ஒன்று வச்சிருப்போம். அப்போ அந்த ஈரம் பட்ட உடனே இமீடியட்டாக என்ன ஆகும்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு மாதிரி வந்து குழகுழப்பு மாதிரி உள்ளுக்குள்ளேயே ஃபார்ம் ஆகிடும், ஒரு ஈவன் கட்டி தட்ட ஆரம்பிக்கும்.
ஸோ அதனால தான் ஒரு பிகெஸ்ட் அட்வான்டேஜ் நம்மளுடைய ஹைவெஸ்ட் அல்ட்ராமேட்டிக்ல ஒரு ரீசீலபிள் பேக்ல வந்து இது நம்ம கொடுக்கும். ஸோ ஒன்ஸ் அந்த பவுடர் எடுத்துட்டோம் அப்படின்னா திரும்ப கையை வச்சு லைட்டா மேல அப்படி அந்த ஸ்ட்ராப் கொஞ்சம் இழுத்து விட்டீங்கன்னா கம்ப்ளீட்டா வந்து லாக் ஆயிடும். ஸோ தட் மாய்ஸ்சர் ஃபுல்லா அப்சர்வ் ஆகாது, கட்டி தட்டாம ப்ரொடெக்ட் பண்ண முடியும். அண்ட் பெஸ்ட் திங் எப்போதுமே ஈரக்கையோட திரும்ப உள்ள கை வைக்கிறத அவாய்ட் பண்ணுங்க. ஏன்னா அதுல இருந்துமே என்ன ஆகும்னா அந்த ஈரம் பட்ட உடனே மாய்ஸ்சரோட அப்சார்ப்ஷன் இருக்கிறதுனாலுமே அது அந்த குவாலிட்டி வந்து அதுல போக ஆரம்பிக்கும். ஸோ எப்போதுமே அல்ட்ராமேட்டிக் டிடர்ஜென்ட் பவுடர் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஹை டெம்பரேச்சரோ லோ டெம்பரேச்சர் இருக்கிற இடத்துல வைக்க வேணாம். ஏன்னா ஒன்ஸ் அதை கட்டி தட்ட ஆரம்பிச்சிச்சுனாலே அதோட பர்ஃபார்மன்ஸ் வந்து குறைய ஆரம்பிக்கும். ஸோ அப்போ கரைகளை வந்து எஃபெக்டிவா அதை ரிமூவ் பண்ண முடியாது. ஸோ பெஸ்ட் திங் கூல் ஆர் ட்ரை பிளேஸ், அந்த இடத்துல இது ஸ்டோர் பண்ணி வைக்கிறது எப்போதுமே நல்லது. ஸோ மோஸ்ட்லி நம்மளோட ஹேபிட் என்ன அப்படின்னா ஒன்ஸ் அந்த இப்போ மார்க்கெட்ல இருக்கக்கூடிய ஏதோ ஒரு டிடர்ஜென்ட் பவுடர்ஸ் நம்ம வாங்குறோம்னா அந்த பவுடர் என்ன பண்ணுவோம், இமீடியட்டா ஒரு டப்பால வந்து கொட்டி வச்சிருக்கும், அதில் ஒரு ஸ்கூப் வேற போட்டு வச்சிருக்கும். ஸோ அந்த ஸ்கூப் எடுத்து அப்படியே ஈரத்தில் போட்டு மிக்ஸ் பண்ணி திரும்ப அப்படியே உள்ள போட்டிங்கன்னா அகைன் அதோட பர்ஃபார்மன்ஸ் வந்து குறைய ஆரம்பிக்கும். ஸோ அதனால தான் அந்த ஹேபிட்டையுமே குறைக்கணும் அப்படிங்கிறதுனால ஸோ தனியாக ஒரு கண்டெய்னர்ஸ்ல மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை. இந்த ரீசீலபிள் பவுச் இருக்கிறதுனால ஸோ ஒன்ஸ் யூஸ் பண்ணதுக்கப்புறம் திரும்ப கையை வச்சு அழுத்தினாலே ஆட்டோமேட்டிக்காக சீல் ஆகிடும். ஸோ மாய்ஸ்சர் அப்சார்ப்ஷன் இதை வந்து குறைக்க முடியும். ஸோ தட் இன்னும் அதோட குவான்டிட்டி தீர்ற வரைக்குமே நமக்கு அதோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ அல்ட்ராமேட்டிக் டிடர்ஜென்ட் பவுடரோட பெனிஃபிட்ஸ் எவ்வளோ டஃப்பாக இருக்கக்கூடிய கரைகள் இருந்தாலுமே அது ஜஸ்ட் ஒரே ஒரு வாஷ்ல வந்து ஈஸியாக ரிமூவ் பண்ண முடியும். மெயினாக இதை ஆக்சிஜன் பவர் இதில் என்ரிச் பண்ணியிருக்கிறதுனால ஸோ ஆழ்ந்த உள்ளுக்குள்ள ஊடுருவி போயிருந்த கரை இருந்தால் கூட அதை ஒரு வாஷ்ல ஈஸியாக அந்த கரைகளை வந்து ரிமூவ் பண்ண முடியும். ஆப்டிக்கல் பிரைட்னஸ் இதில் இருக்கிறதுனால கலர் துணியாக இருந்தாலும் சரி வெள்ளை துணி இருந்தாலுமே சரி ரெண்டுமே அதோட குவாலிட்டி போகாம அந்த பிரைட்னஸ் குறையாம எப்போதும் போல ஒரு புது துணி மாதிரியே பளிச்சிட வைக்கக்கூடியது. இதுலேருந்து கிடைக்கக்கூடிய அந்த நறுமணம் ஸோ துணி நம்ம திரும்ப யூஸ் பண்ண ஆரம்பிக்கும் போதும் சரி அப்போ இந்த ஃப்ரெஷ் ஃப்ராக்ரன்ஸ் நமக்கே வந்து ஒரு நல்ல ஒரு கான்ஃபிடன்ஸ் லெவலை நம்ம கொடுக்கக்கூடியது. எஸ்பெஷலி இதில் இருக்கக்கூடிய அந்த ஆக்டிவ் என்சைம் டெக்னாலஜி உணவுலேருந்து ஏற்படக்கூடிய கரைகள், கிரேவிலேருந்தோ இல்லை காஃபிலேருந்தோ இல்லை கெச்சப் இந்த மாதிரி உணவுலேருந்து உருவாகக்கூடிய இந்த கரைகளை ரொம்ப எஃபெக்டிவா ரிமூவ் பண்றதுக்கு அல்ட்ராமேட்டிக் ஹைவெஸ்ட் அல்ட்ராமேட்டிக் டிடர்ஜென்ட் பவுடர் ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவ். ஸோ வாஷிங் மிஷினில் யூஸ் பண்றவங்க இல்லை லிக்விட் யூஸ் பண்றவங்க அப்படியா இருந்தீங்கன்னா நீங்க ஹைவெஸ்டோட அல்ட்ரா வாஷ் வந்து யூஸ் பண்ணலாம். ஈவன் அல்ட்ரா வாஷ்லையுமே எஃபெக்டிவான ஒரு கிளீனிங் கிடைக்கும். அதுலேயுமே இந்த ஒரு ஃப்ரெஷ் ஃப்ராக்ரன்ஸ் இருக்கு. ஸோ துணி நம்ம யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் யூஸ் பண்ணும்போதே நல்லா வந்து ஒரு நறுமணம் கொடுக்கக்கூடியது. ஸோ ரெகுலராக பக்கெட்டில் ஊற வச்சு இந்த மாதிரி வாஷ் பண்ணுறவங்களா இருந்தாங்க அப்படின்னா ஆர் டிடர்ஜென்ட் பவுடர்ஸ் யூஸ் பண்ணுற ஹேபிட் இருக்கிறவங்களா இருந்தாங்கன்னா அப்போ நீங்கள் அல்ட்ராமேட்டிக் டிடர்ஜென்ட் பவுடர் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ ரெகுலர் லோட் அதுக்கு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அல்ட்ராமேட்டிக் எடுத்துக்கலாம் ஆர் 60 கிராம்ஸ் அப்ராக்சிமேட்டா இதோட குவான்டிட்டி. ரொம்ப நேரம் ஊற வச்சு துவைக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அப்போ இன்னும் ஒரு 3 ஸ்பூன் அதிகமாக எடுத்துக்கணும். தட் இஸ் 3x3 அதாவது 3x2 6 டேபிள் ஸ்பூன் 90 கிராம் வந்து அல்ட்ராமேட்டிக் பவுடர் எடுத்துக்கணும். இந்த ஒரு பேக் வந்து 500 கிராம் வரக்கூடியது. ஸோ டிபெண்டிங் ஆன் த யூசேஜ் ஆர் எவ்வளோ துணி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம அல்ட்ராமேட்டிக் டிடர்ஜென்ட் பவுடரை எடுத்துக்கலாம். ஸோ கரையை விடாப்படியாக கரை ஆல்ரெடி இருக்கு அப்படின்னா அதை ரிமூவ் பண்றதுக்கு முன்னாடியே கொஞ்சம் நான் முன்னாடி சொன்ன மாதிரியே லைட்டாக ஒரு சின்ன பேஸ்ட் மாதிரி பண்ணி எந்த இடத்துல கரை இருக்கோ அங்கே கொஞ்சம் மேலே அப்ளை பண்ணிட்டு ஒரு 15-20 மினிட்ஸ் ஆர் மேக்ஸிமம் ½ அன் ஹவர் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா தேவைப்பட்டா ஃபுல்லாக தண்ணியில் ஊற வைக்கலாம். அதர்வைஸ் அந்த மேலே அந்த பேஸ்ட் மாதிரி அப்ளை பண்ணதை ஒரு 30 மினிட்ஸ் விட்டுட்டு அதுக்கப்புறம் எப்போதும் போல நம்ம வாஷ் பண்ணலாம். ஸோ பெஸ்ட் ரிசல்ட்ஸ் ஒரு 30 மினிட்ஸ் வரைக்கும் ஊற வைக்கிறதுனால நமக்கு கிடைக்கக்கூடியது. ஸோ பெஸ்ட் வாஷிங் டிப்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்தீங்கன்னா எப்போதுமே ரொம்ப டெலிகேட்டா அதாவது ரொம்ப காட்டன் இருக்கு, சிந்தட்டிக்ஸ் இருக்கு. ஸோ இந்த துணிகளை வந்து எப்போதுமே செப்பரேட்டடா நம்ம போடுறது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா காட்டன் கொஞ்சம் ரஃபான மெட்டீரியல், வேற சிந்தட்டிக்ஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் சாஃப்டான மெட்டீரியல். அப்போ எந்த மாதிரி துணி நம்ம யூஸ் பண்றோமோ எல்லாத்தையும் ஒரே நேரத்தில் போட்டு நம்ம வாஷிங் மிஷினில் லோட் பண்ணாம ஆர் ஈவன் பக்கெட் வாஷாக இருந்தாலுமே ஃபுல்லாக லோட் பண்ணாம செப்பரேட் பண்ணி ஊற வச்சு துவைக்கிறது இன்னும் பெஸ்ட் ரிசல்ட்ஸ் வந்து கொடுக்கக்கூடியது. ஸோ
ஸோ கலர் துணி தனியா, ஒயிட் துணி தனியா, இதையுமே வந்து டோட்டலா பிரிச்சு வச்சு துவைக்கிறது எப்போதுமே நல்லது. பிகாஸ் சம்டைம்ஸ் நமக்கு தெரியாது எப்போ எந்த துணியிலேருந்து வந்து அந்த சாயம் இறங்கும் அப்படிங்கிறது. ஸோ ஒயிட்டையும் கலரையும் சேர்த்து போட்டோம் அப்படின்னா கலர் துணியில சாயம் போச்சுன்னா அது வந்து மோஸ்ட்லி வாஷிங் மிஷின் பொறுத்த வரைக்கும் அதுக்கு ஒரு ரெக்வயர்ட் கெப்பாசிட்டி இருக்கும். 4 kgs 5 kgs 6 kgs ஆர் அதை விட அதிகமாக இருக்கக்கூடிய மோஸ்ட்லி ஒரு இந்த கெப்பாசிட்டி இந்த லோடு அது எவ்வளோ இருக்கோ அதுக்கு கொஞ்சம் குறைவாக போடுறது எப்போதுமே நல்லது. ஏன்னா மோஸ்ட்லி என்ன பண்ணுவோம், வாஷிங் மிஷின் ஃபுல்லாக துணியை போட்டு லோட் பண்ணுறோம். ஈவன் இப்போ பக்கெட்டில் போட்டால் கூட பக்கெட் ஃபுல்லும் தண்ணியை வந்து தண்ணியில் வந்து ஃபுல்லாக நம்ம அதிகமாக துணியை வந்து லோட் பண்ணி வச்சோம்னா அப்போது நம்ம போட்டுக்கிற குவான்டிட்டி வந்து எஃபெக்டிவாக இந்த கிளீனிங் ப்ராசஸ் வந்து பண்ண முடியாது. அப்போ முடிஞ்ச அளவுக்கு பிகாஸ் ஏன்னா இப்போ வாஷிங் மிஷின் எடுத்தீங்கன்னா வாஷிங் மிஷினுக்குள்ள அந்த பல்சைட்டர்னு ஒன்று இருக்கு. நம்ம கையால் எப்படி துவைக்கிறோமோ அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை கொடுக்கக்கூடியதான் அந்த பல்சைட்டர்ஸ். இப்போ பல்சைட்டர்ஸ் வந்து துணிக்குள்ள அது மூவ் ஆகும். அப்போ அந்த ஃபுல்லாக வந்து எக்ஸஸாக லோட் பண்ணி வச்சிட்டோம்னா அப்போ அது சரியாக மூவ் ஆக முடியாது. அதனால வாட்டரில் அதிகமாக ரன் ஆகிற மாதிரி துணி வந்து வாட்டருக்குள்ள ரன் ஆகிற மாதிரி வந்து அந்த லோடு நம்ம போட்டாலே வாஷிங் வந்து இன்னும் எஃபெக்டிவாக இருக்கும். அதே போல் முக்கியமாக நம்மளுடைய துணிமணிகளில் சில துணிமணிகள்லாம் வந்து இப்படி தான் அதை வாஷ் பண்ணணும் அப்படிங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அதில் இருக்கும். ஸோ எப்படி அதில் கொடுத்துருக்கோ அதுக்கேற்ற மாதிரி அதை நம்ம வாஷ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. எப்போதுமே பெஸ்ட் ரிசல்ட்ஸ் கிடைக்கணும் அப்படின்னா முக்கியமாக காலர், எஸ்பெஷலி ஷர்ட் காலர்ஸ் இருக்கலாம், அந்த கை மடிப்பு கஃப் இருக்கலாம். ஸோ இதெல்லாமே வந்து வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ப்ரீ சோக் பண்ணிட்டு, அதாவது கொஞ்சம் டிடர்ஜென்ட் பவுடரை மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சம் ப்ரஷ் வச்சு லைட்டாக கொஞ்சம் இது பண்ணி விட்டிங்கனாலுமே இமீடியட்டாக வந்து அந்த கரை வந்து ஃபாஸ்ட்டாக ரிமூவ் ஆக ஆரம்பிக்கும். ஏன்னா மோஸ்ட்லி வெளியெல்லாம் போயிட்டு வரும்போது என்ன ஆகும்னா அந்த பொல்யூஷன், இந்த டஸ்ட்டு இது எல்லாமே என்ன ஆகிடுது அந்த கஃப்ல அந்த காலரில் வந்து அதிகமாக செட்டில் ஆகும். ஸோ இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ப்ரீ சோக் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வாஷிங் மிஷின்லையோ இல்லை பக்கெட் வாஷ்லையோ யூஸ் பண்ணுறது நல்லது. எப்போதுமே குளிர்ந்த தண்ணியில் இல்லை நார்மல் வாட்டரில் வாஷ் பண்ணிட்டா பெட்டர். ஏன்னா ஹாட் வாட்டர் யூஸ் பண்ணும்போது என்ன ஆகுனா அந்த கரைகள் வந்து இன்னும் டீப்பாக அந்த துணிக்குள்ள அந்த ஃபேப்ரிக்குள்ள போய் செட்டில் ஆக ஆரம்பிக்கும். ஸோ ஒன்ஸ் இது உள்ளுக்குள்ள போய் ரொம்ப டீப்பாக செட்டில் ஆக ஆரம்பிச்சிச்சுன்னா அதுக்கப்புறம் அது ரிமூவ் பண்ணுறது கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். மேபி ஒரு 2-3 வாஷஸ் பண்ணாதான் அது கம்ப்ளீட்டாக அந்த கரை போகிற மாதிரி ஆகலாம். அதனால பெஸ்ட் எஃபெக்டிவாக ஜஸ்ட் 1 வாஷ்ல வந்து அந்த கிளீனிங் ப்ராசஸ் கரெக்டாக நடக்கணும் அப்படின்னா பெஸ்ட் திங் நார்மல் வாட்டர் யூஸ் பண்ணுறது நல்லது. அதே போல் ஒன்ஸ் ஒரு இடத்துல கரை இருக்கா, இப்போ ஈவன் மேலே வந்து நீங்கள் டிடர்ஜென்ட் பவுடரை ஒரு பேஸ்ட் மாதிரி போட்டு அப்ளை பண்ணிட்டீங்களா, பண்ண பிறகு ரொம்ப ஹார்டாக வந்து கையில் போட்டு அந்த துணி அப்படியே கரகரன்னு தேய்க்கலாம். ஏன்னா இதனாலுமே என்ன ஆகும்னா அந்த ஈவன் அந்த கரை இன்னும் கொஞ்சம் நூலுக்குள்ளே இறங்க ஆரம்பிக்கும். ஸோ அப்போ அந்த வாஷிங் வந்து எஃபெக்டிவாக இல்லாமல் போகலாம். பெஸ்ட் திங் கையால் லைட்டாக ஜென்டலாக சின்ன ஒரு சர்க்குலர் மோஷனில் ரப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒன்று ஊற வச்சோ இல்லை வாஷிங் மிஷினில் போட்டோ எப்படி வேணாலும் நம்ம ரெகுலராக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய வாஷிங் மெத்தட்ஸை நம்ம பயன்படுத்தலாம். ஸோ மோஸ்ட்லி என்ன பண்ணால் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி வாஷிங் மிஷினாக இருந்தாலும் சரி இல்லை பக்கெட் வாஷாக இருந்தாலும் சரி, ஸோ துணி வந்து ஈஸியாக அந்த வாட்டரில் மூவ் ஆகிற மாதிரி இருக்கிறது பெட்டர். அண்ட் சன்லைட், ஏன்னா சன்லைட் தான் பெஸ்ட் டிஸ்இன்ஃபெக்டன்ட், அது தவிர வேறு எதுவுமே கிடையாது. வெயிலில் துணியை காய போடுறது இன்னும் எஃபெக்டிவாக துணியில் இருக்கக்கூடிய இந்த ஜெர்ம்ஸ் இதெல்லாமே ரிமூவ் பண்ண முடியும். ஸோ அல்ட்ராமேட்டிக் டிடர்ஜென்ட் பவுடர் 140 ரூபா இதோட டிஸ்ட்ரிபியூட்டர் ப்ரைஸ், எம்ஆர்பி 160 ரூபா. இதோட பிவி 84 அண்ட் பிவி 4.67. அல்ட்ராமேட்டிக் டிடர்ஜென்ட் பவுடர் அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது அல்ட்ரா ஸ்க்ரப். ஸோ அல்ட்ரா ஸ்க்ரப்போட பர்பஸ் மெயினாக என்ன, பாத்திரங்களை கிளீனாக வச்சுக்கிறதுக்காக. ஸோ டிஷ் வாஷிங் லிக்விட் அதான் இந்த அல்ட்ரா ஸ்க்ரப். இதுலையுமே அந்த ஒரு கான்சென்ட்ரேட்டட் ஃபார்முலா இருக்கு. ஸோ இதை ரொம்ப எஃபெக்டிவாக பாத்திரங்களை கழுவுறதுக்காக யூஸ் பண்ணலாம். ஸோ ஒரு பளிச்சிடக்கூடிய ஒரு தன்மையை வந்து கொடுக்கக்கூடியது அல்ட்ரா ஸ்க்ரப். முக்கியமாக சமையல் முடிக்கும் போது என்ன ஆகுனா அந்த எண்ணெய் பசையும் சரி இல்லை கிரீஸ் தன்மையும் சரி இது வந்து மோஸ்ட்லி பாத்திரத்தில் அப்படியே செட்டில் ஆக ஆரம்பிக்கும். ஸோ நார்மல் பவுடரை போட்டு வாஷ் பண்ணுறதோ ஒரு ஈவன் இப்போ மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய சில இந்த லிக்விட்ஸ் இதை யூஸ் பண்ணிங்கனால என்ன ஆகுனா மேபி இமீடியட்டாக அது க்ளீன் ஆகும். பட் ரொம்ப ஹார்ஷ் கெமிக்கல்ஸ் அதில் யூஸ் பண்ணுறதுனால கைகளுக்குமே அது வந்து அந்த ஒரு மாதிரி ஒரு அரிப்புத்தன்மை கொடுக்கக்கூடியது. ஆர் சம்டைம்ஸ் ஸ்கின் வந்து அப்படியே உரிய ஆரம்பிக்கலாம். பட் நம்மளுடைய அல்ட்ரா ஸ்க்ரப்போட ஒரு சுப்பீரியர் ஃபார்முலேஷன் இது கையில் எந்த விதமான பாதிப்பு ஏற்படுத்தாது.
அதே மாதிரி இதில் இருக்கக்கூடிய அந்த ஆக்டிவ் டெக்னாலஜி அப்படிங்கிறது ஈவன் ஜஸ்ட் ஒரு ஸ்வைப் பண்ணும்போது என்ன ஆகும்னா ஈஸியாக அந்த எண்ணெய் கரை கிரீஸோட பிசுபிசுப்பு இதெல்லாமே கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணிடும். மோஸ்ட்லி செராமிக் பாத்திரத்தில் இல்லை ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாத்திரங்கள்ல என்ன ஆகும்னா இது ரொம்ப டீப்பாக போய் செட்டில் ஆக ஆரம்பிக்கும். ஸோ ஒரு 4 தடவை போட்டு தேய்ச்சாதான் ஒன்ஸ் அந்த அதில் இருக்கக்கூடிய அந்த கரையை வந்து ரிமூவ் பண்ண முடியும். பட் வேறஸ் அல்ட்ரா ஸ்க்ரப் யூஸ் பண்ணுறதுனால ஸோ மினிமம் யூசேஜ் தான் இதில் இருக்குது. ஏன்னா கான்சன்ட்ரேட்டட் ஃபார்முலா அப்படிங்கிறனால அதிகமாக நம்ம யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஜஸ்ட் ஒரு 1 or 2 ஸ்க்ரப் பண்ணும்போதே ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடும், இந்த எண்ணெய் பசியோ இல்லை இந்த கிரீஸ் தன்மையோ இதெல்லாமே பாத்திரங்கள்லேருந்து ஈஸியாக ரிமூவ் பண்ண முடியும். அதனால தான் இதில் டீக்ரீசிங்காக என்ன பண்ணியிருக்கோம்னா லெமன் ஃப்ளேவர் வந்து இதில் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ எவ்வளோ டஃப்பான இந்த கரைகள் இருந்தாலுமே சரி, எண்ணெய் பிசுப்பு பாத்திரங்கள் இருந்தாலுமே அதை ஈஸியாக ரிமூவ் பண்ணக்கூடியது அல்ட்ரா ஸ்க்ரப். லெமன் ஃப்ராக்ரன்ஸ் இருக்கிறதுனால வாஷ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமே எக்ஸலண்டாக இந்த நறுமணம் இது கொடுக்கக்கூடியது. ஸோ அந்த மோஸ்ட்லி ஃபுட்டு உணவு சமைச்ச பிறகு என்ன ஆகும்னா அந்த பாத்திரத்தில் அது ரொம்ப நேரம் அதை போட்டு மூடி வச்சிருந்தோம் அப்படின்னா ஒரு மாதிரி ஒரு ஃபவுல் ஸ்மெல் அதில் வர ஆரம்பிக்கும். ஸோ அந்த பாத்திரங்கள் இருக்கக்கூடிய உணவு தயாரிச்ச அந்த ஸ்மெல் இதெல்லாமே கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணக்கூடியது. பளிச்சிடும் ஒரு வெண்மை தன்மையை பாத்திரங்களுக்கு கொடுக்கக்கூடியதான் அல்ட்ரா ஸ்க்ரப் லிக்விட் வாஷ். ஸோ அல்ட்ரா ஸ்க்ரப் டிஷ் வாஷிங் லிக்விட் என்னென்ன மெட்டீரியல்ஸ்க்கு பயன்படுத்தலாம்? ஸோ ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலுக்கு இதை பயன்படுத்தலாம், அலுமினியம் மெட்டீரியல்ஸ்க்கு பயன்படுத்தலாம், நான்ஸ்டிக் குக்வேர் இதுக்கு யூஸ் பண்ணலாம், கிளாஸ்வேர் இருக்கு, போன் சைனா மெட்டீரியல்ஸ் இருந்தால் அதுக்கும் பயன்படுத்தலாம், மெலமின் பயன்படுத்தலாம், அண்ட் செராமிக்ஸ் எது வேணாலுமே டிஷ் வாஷிங் லிக்விட் அல்ட்ரா ஸ்க்ரப் வந்து தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஸோ பெஸ்ட் யூசேஜ் எப்படி நம்ம பயன்படுத்தலாம்னா ஜஸ்ட் ஃபியூ ட்ராப்ஸ் வந்து சின்ன ஒரு கிண்ணம் மாதிரி வச்சுக்கிட்டு அதில் வந்து ஃபுல் வாட்டர் இப்போ எவ்வளோ பாத்திரம் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம அந்த பவுலில் வந்து வாட்டரை வந்து ஃபில்அப் பண்ணிவிட்டு அதில் சில ட்ராப்ஸ் தேவைப்படுற அளவுக்கு அதில் ஆட் பண்ணிவிட்டு ஸோ லைட்டாக கையில் கொஞ்சம் அப்படி சுற்றி விட்டிங்கன்னா அந்த கான்சன்ட்ரேட் வந்து மிக்ஸ் ஆகிடும், வாட்டரில் வந்து மிக்ஸ் ஆகிடும். அதுக்கப்புறம் ஸ்க்ரப் பேடில் இல்லை ஸ்பாஞ்சில் எப்படி க்ளீன் பண்ணுற ஹேபிட் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி இதை யூஸ் பண்ணி பாத்திரங்களை கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணலாம். ஸோ ரொம்ப டஃப் ஸ்டெயின்ஸ் எஸ்பெஷலி கிச்சன் ஏரியா பொறுத்த வரைக்கும் ஒன்ஸ் குக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் என்ன ஆகும், அங்கங்கே அந்த கரைகள் வந்து ஃபுல்லாக செட்டில் ஆயிருக்கும். ஆர் மேபி ஈவன் இன்கேஸ் கொஞ்சம் டீப் ஃப்ரைலாம் பண்ணக்கூடிய பாத்திரங்கள் பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸஸ் ஹீட் இருக்கிறதுனால என்ன ஆகும்னா அந்த கரை வந்து பாத்திரத்தில் ஃபுல்லாக அப்படியே போய் படிஞ்சிருக்கும். ஸோ இதை ரிமூவ் பண்ணுறது கொஞ்சம் ஒரு டஃப்பான விஷயம். அந்த மாதிரி இருக்கும்போது என்ன பண்ணலாம்னா ஒரே ஒரு ட்ராப் வந்து அந்த கான்சன்ட்ரேட் அல்ட்ரா ஸ்க்ரப் வந்து ஒரு ட்ராப் எடுத்து எந்த இடத்துல இருக்கோ அவர் கரை ரொம்ப கொஞ்சம் பெருசாக இருந்துச்சுன்னா ஒரு 2-3 ட்ராப்ஸ் வரைக்கும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்ஸ் அதில் ஆட் பண்ணிட்டு லைட்டாக கொஞ்சம் ஜென்டலாக அதை ஸ்க்ரப் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஸ்க்ரப்பர் வச்சோ இல்லை ஸ்பாஞ்சை வச்சோ ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா இமீடியட்டாக ரிமூவ் ஆகி வந்துடும். ஏன்னா அதில் இருக்கக்கூடிய அந்த ஸ்பெஷல் ஃபார்முலேஷன் அந்த கான்சன்ட்ரேட்டட் ஃபார்முலா அப்படிங்கிறது எவ்வளோ டஃப்பான ஒரு கரைகள் இருந்தாலுமே அதை ஈஸியாக ரிமூவ் பண்ணி கொடுக்கக்கூடியது. ஸோ பாத்திரங்களோட குவாலிட்டியும் மெயின்டைன் ஆகும். ஸோ ஆஸ் வெல் அஸ் நம்ம வீட்டில் கிச்சனுக்குள்ளே வந்தாலே நம்ம பாத்திரங்கள் பார்க்கும்போதே தெரியும் நம்ம எந்த அளவுக்கு ஒரு ஹைஜீன் நம்ம மெயின்டைன் பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்காக. ஸோ அல்ட்ரா ஸ்க்ரப் டிஷ் வாஷிங் லிக்விட் இதோட யூசேஜ் அண்ட் காஸ்ட் பர் அப்ளிகேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா மோஸ்ட்லி ஒன்ஸ் பாத்திரங்களை அக்யூமுலேட் பண்ணி வச்சு அப்போ வாஷ் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு ஜிங்க் ஃபுல்லாக வந்து பாத்திரங்கள் இருந்ததுன்னா ஒரு ஸ்பூன் அதாவது 5 ml, ஒரு 100 ml தண்ணியில் ஒரு 5 ml அல்ட்ரா ஸ்க்ரப்பை போட்டு கொஞ்சம் லைட்டாக கையால் வந்து அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்க்ரப் பேடோ இல்லை ஸ்பாஞ்ச் இதை வச்சு பாத்திரங்களை வாஷ் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ ஒன்ஸ் ஒரு டைம் ஒரு ஜிங்க் ஃபுல்லாக இருக்கக்கூடிய பாத்திரங்களுக்கு ஆகக்கூடிய செலவு வெறும் ₹1.85. இப்போ எவ்வளோ தூரம் வாஷ் பண்ணலாம்னா 100 ஜிங்க் ஃபில் ஆஃப் யுட்டென்சில்ஸ் நம்ம வாஷ் பண்ண முடியும். டஃப் ஸ்டெயின்ஸ் இருந்துச்சுன்னா என்ன பண்ணலாம், ஜஸ்ட் இந்த ஸ்க்ரப் பேடில் இல்லை ஸ்பாஞ்சில் ஒரு ட்ராப்பை போட்டு எந்த இடத்துல அந்த கரை ரொம்ப ஹார்டாக செட்டில் ஆயிருக்கோ அந்த இடத்துல மேலே கொஞ்சம் லைட்டாக ஸ்க்ரப் பண்ணிட்டு ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ ஒரு ட்ராப் அப்படின்னு கால்குலேட் பண்ணிங்கன்னா அதோட அப்ராக்சிமேட்டான கால்குலேஷன் வெறும் 19 பைசா. ஸோ எவ்வளோ கிடைக்கும், ஆல்மோஸ்ட் 1000 ட்ராப்ஸ் வந்து இதன் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடியது. ஸோ ரொம்ப எஃபெக்டிவாக ஒரு ஹைஜீனிக்கான ஒரு மெத்தட், ஒரு சொல்யூஷன் ஹைவெஸ்ட் இந்த பிராண்ட்லேருந்து நமக்கு கிடைச்சிருக்கக்கூடியது
the Ultra Scrub Dish Washing Liquid. 500 ml பேக், இதோட டிஸ்ட்ரிபியூட்டர் பிரைஸ் 177, PV 5.9. டெமான்ஸ்ட்ரேஷன். ஸோ இன்கேஸ் யாருக்காவது நம்மளுடைய ப்ராடக்ட் எந்த அளவுக்கு சுப்பீரியர் அப்படின்னு காமிக்கிறதுக்காக ஒரு சின்ன டெமான்ஸ்ட்ரேஷன் நீங்கள் கண்டக்ட் பண்ணலாம். ஸோ அல்ட்ரா ஸ்க்ரப் பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்பூன் எடுத்துங்க. இது எண்ணெயிலையோ இல்லை வெண்ணெயிலையோ போட்டு நல்லா கொஞ்சம் அதில் இருக்கிற மாதிரி எடுத்துருங்க. ஃபுல்லாக வந்து அதில் படிகிற மாதிரி எடுத்துங்க. ஸோ எக்ஸ்ட்ராவாக அதில் இருந்துச்சுன்னா எண்ணெயோ நெய்யோ அதில் எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடியதெல்லாம் ரிமூவ் பண்ணுங்க. கையால் யூஸ் பண்ணி அதெல்லாமே ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு அரை டம்ளர் தண்ணியில் ஒரே ஒரு ட்ராப் அல்ட்ரா ஸ்க்ரப்பை வந்து ஆட் பண்ணிவிட்டு தென் இந்த ஸ்பூனை அதுக்குள்ளே டிப் பண்ணுங்க. ஸோ நார்மலாக ஒரு காஃபியில் வந்து சுகர் போட்டோன்னா எப்படி ஃபாஸ்ட்டாக இது பண்ணுவோம் இல்லையா, ஸ்டர் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி இந்த ஸ்பூனை அந்த அல்ட்ரா ஸ்க்ரப் போட்டிருக்கிற அந்த டம்ளரில் நல்லா ஃபாஸ்ட்டாக வந்து அதை மிக்ஸ் பண்ணு, சர்ன் பண்ணு. ஸோ கொஞ்ச நேரத்தில் அந்த ஸ்பூன் எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த எண்ணெய் பிசுப்போ இல்லை வெண்ணெயில் இருக்கக்கூடிய அந்த வழுவழு தன்மையோ இது எதுவுமே அந்த ஸ்பூனில் வந்து இருக்காது. அது மட்டும் இல்லை, நல்ல ஒரு பளிச்சிடும் வெண்மை, இந்த ஸ்பார்க்லிங் கிளீன் இது எதுவுமே கொடுக்கக்கூடியது. ஸோ அந்த ஸ்பூனில் அந்த எண்ணெயோ இல்லை வெண்ணெயோ இருந்ததுக்கான எந்த விதமான அடையாளமே அதில் இருக்காது. ஏன்னா அல்ட்ரா ஸ்க்ரப் டிஷ் வாஷிங் லிக்விடில் இருக்கக்கூடியது ஹை பவர் அந்த டீக்ரீசிங் ஸ்ட்ரென்த். ஸோ டீக்ரீசிங் அப்படின்னாலே என்ன, மோஸ்ட்லி இந்த எண்ணெய் தன்மை, பிசுபிசு தன்மை இது எல்லாமே ரிமூவ் பண்ணக்கூடியது. ஸோ ரொம்ப எஃபெக்டிவாக அதை யூஸ் பண்ணலாம். இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னா, இந்த மாதிரி ரொம்ப ஹார்டாக வந்து போய் செட்டில் ஆகக்கூடிய எண்ணெயிலேருந்து இருக்கக்கூடிய அந்த பிசுபிசு தன்மையோ இல்லை இந்த வழுவழு தன்மை, இதை ஈவன் ஸ்க்ரப் பண்ணாமல் ஜஸ்ட் ஊற வச்சு எடுத்தாலே போதும், அப்பயே கம்ப்ளீட்டாக அது ரிமூவ் ஆகிடும். ஸோ அல்ட்ரா ஸ்க்ரப் இது அடுத்து இதோட பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இதோட இந்த கான்சென்ட்ரேட்டட் ஃபார்முலா, ரெண்டாவது அல்ட்ரா டீக்ரீசிங் ஸ்ட்ரென்த், ஸோ ஊற வச்ச நிலையிலேயே வந்து பாத்திரங்களில் இருக்கக்கூடிய கரைகளை ரிமூவ் பண்ணக்கூடியது. அதே போல கைகளுக்குமே ரொம்ப ரொம்ப சேஃபானது. ஹார்ஷ் கெமிக்கல்ஸ் எதுவுமே இதில் பயன்படுத்தப்படல. ஸோ ரெகுலராக யூஸ் பண்ணும்போது நார்மலாகவே வாட்டரில் அதிக நேரம் கை வச்சாலே கை ஒரு மாதிரி கொஞ்சம் இந்த கண்டிஷன்ஸ் சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும். ஆனால் அகைன் ஹார்ஷ் கெமிக்கல் யூஸ் பண்ண ஆரம்பிச்சோன்னா அது இன்னும் கையில் அப்படியே தோல்லாம் உரிய ஆரம்பிக்கும். பட் இதில் இருக்கக்கூடியது இந்த கான்சன்ட்ரேட்டட் ஃபார்முலா, இது எஸ்பெஷலி கைகளுக்கு பாதுகாப்பு கொடுக்கக்கூடியது. எண்ணெய் பசை எல்லாமே ரிமூவ் பண்ணக்கூடியது. அண்ட் மெயினாக லெமன் ஃப்ராக்ரன்ஸ் இதில் இருக்கிறதுனால ஸோ வாஷ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமே இந்த பாத்திரத்தில் நல்ல ஒரு ஃப்ராக்ரன்ஸ் வந்து நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். அல்ட்ரா ஸ்க்ரப் அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது ஹைவெஸ்ட் அல்ட்ரா ஷீல்ட் மல்டிபர்பஸ் டிஸ்இன்ஃபெக்டன்ட். ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய மேஜர் ப்ராப்ளம் என்ன அப்படின்னா இந்த கிருமிகள். ஆல்ரெடி நம்ம அல்ட்ரா ஷைன் அப்படிங்கிற ஒரு ப்ராடக்ட் பார்த்தோம். ஸோ அல்ட்ரா ஷைன் பொறுத்த வரைக்கும் என்ன, அது மோஸ்ட்லி எல்லா சர்ஃபேஸஸுமே கிளீனாக துடைக்கிறதுக்காக நம்ம யூஸ் பண்ணக்கூடியது. ஏன்னா நார்மலாக வெறும் துணியை வச்சோம், ஈர துணியை வச்சு தொடச்சிங்கன்னா தொடச்சி முடிச்சுட்டு கொஞ்ச நேரத்தில் அது காஞ்சிச்சுன்னா அந்த இடத்துலயே திரும்ப வந்து ஒரு மாதிரி ஒயிட்டாக ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கலாம். ஆர் அது பக்காவாக அந்த ஒரு ஷைனிங்னஸ் வந்து அதுலேருந்து கிடைக்காது. அதனால தான் அதுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு அந்த ஒரு ஷைனிங் கொடுக்கறதுக்காக அல்ட்ரா ஷைன். வேற அல்ட்ரா ஷீல்டை பொறுத்த வரைக்கும் இது ஒரு பெஸ்ட் டிஸ்இன்ஃபெக்டன்ட், அதாவது கிருமி நாசினி. உலக நலவாழ்வு சங்கம் என்ன சொல்றாங்க, இன்னைக்கு அதிகப்படியாக டெத் உலகம் முழுக்க ஏற்படுறதுக்கு முக்கியமான காரணம் இந்த கிருமிகள், அதுவும் நுண்ணுயிர் கிருமிகள், மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். எஸ்பெஷலி இந்த ஒரு 4 months இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்த 4 months நம்ம மெயினா இருக்கக்கூடிய ஒரு பாதிப்பு என்னன்னா இந்த கொரோனா வைரஸ். ஸோ நீ நிறைய பேர் இறந்துட்டு இருக்கிறதையும் நம்ம மீடியால வந்து நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். அப்போ என்னன்னா அதுக்கு முக்கியமான காரணம் அந்த வைரஸ்னால. அப்ப என்ன தேவை, அந்த வைரஸ் அழிக்கிறதுக்கான சில டிஸ்இன்ஃபெக்டன்ஸ் ஆர் அந்த வைரஸ் ஸ்ப்ரெட் ஆகாம இருக்கிறதுக்கு சில முக்கியமான விஷயங்கள் தேவை. ஏன்னா அதனால தான் என்ன சொல்றாங்க, மோஸ்ட்லி கையை வந்து கிளவுஸ் போட்டு கவர் பண்ணிக்கோங்க, மாஸ்க் போட்டுக்குங்க. ஏன்னா இப்போ நம்ம எங்க இருக்கு, யார்கிட்ட இருக்கும் எதுவுமே நமக்கு தெரியாது. அப்ப அதே கையை நம்ம வாய்கிட்ட கொண்டு போனாலும் சரி, இல்ல கண்ணு கிட்டயோ இல்ல மூக்கு கிட்ட கொண்டு போனாலுமே அதனால இந்த வைரஸ் வந்து ரொம்ப ஃபாஸ்டா
நம்ம பாடிக்குள்ள போக ஆரம்பிக்கும். ஸோ ஒன்ஸ் பாடிக்குள்ள போயிடுச்சுன்னா அது ரொம்ப ஃபாஸ்டா மல்டிப்ளை ஆக ஆரம்பிக்கும். அப்போ டிசீஸ் வந்து இன்னும் ஃபாஸ்டா உடம்புக்குள்ள ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்கும். அப்ப என்ன தேவைன்னா ஒரு பெஸ்ட் டிஸ்இன்ஃபெக்டன்ட். அதனால தான் இப்ப என்ன சொல்றாங்க, ஹேண்ட் சானிடைஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா சானிடைஸ் நம்ம ரெகுலரா பண்ணிட்டே இருக்கும்போது என்ன ஆகுது, அந்த அந்த வைரஸ் வந்து ரொம்ப நேரம் உயிரோட இருக்க முடியாது, அதை ஃபாஸ்டா வந்து அழிச்சிடும். எஸ், இப்போ நம்ம கைக்கு இந்த சானிடைசேஷன் அப்படிங்கிறது நம்ம பண்ணிக்கலாம். பட் வேற நம்ம வீடோ நம்ம ஒர்க் பிளேஸோ இல்லை நம்ம இன்னொருத்தர் வீட்டுக்கு நம்ம போறோம், அப்ப எல்லா இடத்துலையுமே வந்து உண்மையிலேயே அவங்க கம்ப்ளீட்டா சானிடைஸ் பண்ணியிருப்பாங்கன்னா டெஃபினட்டா கிடையாது. அப்ப அந்த மாதிரி ஒரு பாதுகாப்பு முக்கியமாக தேவை ஏற்படும் பொழுது அதுக்கு ஒரு பெஸ்ட் ப்ராடக்ட் தான் இந்த அல்ட்ரா ஷீல்ட். ஏன்னா அல்ட்ரா ஷீல்ட் இது இருக்கக்கூடிய மல்டி பர்பஸ் டிஸ்இன்ஃபெக்டன்ட் ஃபார்முலா. இது மெயினா வாட்டரை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய பயோஸ்டாட்டிக் சர்ஃபேஸ் ப்ரொடெக்டன்ட். பயோனா நேச்சுரலாக, ரெண்டாவது ஸ்டாட்டிக் அப்படின்னா ஸோ ஒன்ஸ் இப்போ ஏதாவது ஒரு இடத்துல இந்த வைரஸ் இல்லை பாக்டீரியா இல்லை ஃபங்கஸ் இருக்கு அப்படின்னா இதோட ஸ்ப்ரெட்டை வந்து முதல்ல டோட்டலாக அரெஸ்ட் பண்ணும். நம்ம எந்த சர்ஃபேஸ் இதை பயன்படுத்த போறோமோ அந்த சர்ஃபேஸ்ல ஃபர்தரா இந்த மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் நுண்ணுயிர் கிருமிகள் இதோட குரோத்தை வந்து டோட்டலா ஸ்டாப் பண்ணக்கூடியது. ஸோ போரஸ் நான் போரஸ் எந்த மாதிரியான சர்ஃபேசஸ் இருந்தாலுமே அதற்கு தாராளமாக பயன்படுத்தலாம். ஈவன் எந்த விதமான ஃபேப்ரிக்ஸ், இப்போ நம்ம துணியில் அப்ளை பண்ணுமோ தாராளமாக அப்ளை பண்ணலாம், வீட்டில் கர்டன்ஸ் அப்ளை பண்ணுமோ தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஸோ எந்த மாதிரியான கார்மெண்ட்ஸ் இருந்தாலுமே சரி, ஃபேப்ரிக்ஸ் இருந்தாலுமே சரி, அது எல்லாத்துக்குமே பயன்படுத்தலாம். ஸோ போரஸ் அப்படிங்கிறதுனா ரொம்ப மைன்யூட்டாக இருக்கக்கூடிய ஹோல்ஸ். ஸோ மோஸ்ட்லி ஃபர்னிச்சர்ஸ்லேருந்து எல்லா இதுலையுமே பார்த்தீங்கன்னா அந்த மைன்யூட் ஹோல்ஸ் அப்படிங்கிறது அதில் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய சர்ஃபேஸாகவும் இருக்கலாம். ஆர் கம்ப்ளீட்டா ஈவனா எந்த விதமான போர்ஸ் இல்லாத கூடிய சர்ஃபேசஸ் இருந்தாலுமே அதுலேயுமே தாராளமாக இந்த டிஸ்இன்ஃபெக்டன்ட் யூஸ் பண்ணலாம். ஒன்ஸ் அல்ட்ரா ஷீல்ட் நம்ம ஸ்ப்ரே அடிச்ச உடனே என்ன ஆகுது, இது வந்து ஒரு தடுப்பு அப்படிங்கிறத ஏற்படுத்தக்கூடியது. ஸோ இதனால என்ன ஆகும்னா அந்த துர்நாற்றம் ஏற்படுத்தக்கூடிய அந்த கிருமிகள் அதை அழிக்கக்கூடிய, எஸ்பெஷலி இப்போ நம்ம துணியில இருக்கலாம். ஸோ துர்நாற்றம் பிகாஸ் இந்த ஸ்வெட், ஏன்னா ஸ்வெட் அகெயின் வந்து ஸ்வெட்டுங்கிறதுனா மெயினாக இட்ஸ் ஒன்லி வாட்டர். பட் முக்கியமாக அதில் அந்த பேட் ஸ்மெல் இல்லை ஃபவுல் ஸ்மெல் ஏற்படுறதுக்கு காரணம் என்ன, அந்த பாக்டீரியாவோட க்ரோத் இருக்கிறதுனால. இப்போ அல்ட்ராஷீல்ட் ஸ்ப்ரே பண்ணோடனே என்ன ஆகும்னா அந்த பாக்டீரியாவை டோட்டலாக எராடிகேட் பண்ணுது. ஸோ தட் அந்த ஒரு துர்நாற்றம் ஏற்படாமல் தடுக்க முடியும். ஆல்மோஸ்ட் ஒரு 99.99% பாக்டீரியா, அகைன் மோல்டுங்கிறது ஒரு டைப் ஆஃப் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ். மில்டியூ அப்படிங்கிறது பூஞ்சை. மோஸ்ட்லி எப்போதுமே கிச்சன் சர்ஃபேசஸ்ல பார்த்தீங்கன்னா அதிகமாக இந்த பூஞ்சை இருக்கும். அதே மாதிரி டாய்லெட் ஏரியாலுமே இந்த பூஞ்சை வந்து நிறைய ஃபார்ம் ஆகும் பிகாஸ் இந்த மாய்ஸ்சர் வந்து அதிகமாக இருக்கிறதுனால. ஸோ அல்ட்ரா ஷீல்டை பொறுத்த வரைக்கும் இது ஒரு லாங் லாஸ்டிங் ப்ரொடெக்ஷன், நீண்ட பாதுகாப்பு. ஹார்ட் சர்ஃபேஸ் இருந்தாலும் சரி, சாஃப்ட் சர்ஃபேஸாக இருந்தாலுமே சரி, எவ்வளவு நாளா கிட்டத்தட்ட 15 நாள் வரைக்குமே அந்த சர்ஃபேஸ் இந்த கிருமிகள்லேருந்து ப்ரொடெக்ட் பண்ணக்கூடியது. வீட்டில் ஈவன் இன்டீரியர்ஸ் பண்ணியிருக்கோமா, இல்லை நம்மளுடைய ஒர்க் பிளேசஸ்ல உள்ள இன்டீரியர்ஸ் வந்து பண்ணியிருக்காங்களா, ஈவன் நம்மளுடைய வெஹிக்கல்ஸ் எஸ்பெஷலி கார், இப்போ காருக்குள்ள அந்த அப்போல்ஸ்ட்ரிங்கிறது இன்டீரியர் டிசைன்ஸ் வந்து பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் எதுக்கு வேணாலுமே அல்ட்ரா ஷீல்ட் தாராளமாக யூஸ் பண்ணலாம். பிகாஸ் எங்கெல்லாம் இந்த பாக்டீரியாவோட க்ரோத் அதிகமாக இருக்கோ, அவர் எங்கெல்லாம் பாக்டீரியா க்ரோ ஆகுமோ அந்த இடத்துல எல்லாமே அல்ட்ரா ஷீல்ட் ஒரு பெஸ்ட் ப்ரொடெக்ஷன் வந்து கொடுக்கக்கூடியது. இன்ஃபேக்ட் நம்ம டே டு டே யூஸ் பண்ணக்கூடிய இன்னொரு முக்கியமான ஒரு ஒரு ப்ராப்பர்ட்டி அப்படின்னா அது நம்மளுடைய ஹெல்மெட். ஏன்னா மோஸ்ட்லி ஹெல்மெட் என்ன ஆகும், இப்போ நம்ம தலையில அந்த வேர்வை, ஸோ இந்த வேர்வை வந்து ஹெல்மெட்டுக்குள்ள இருக்கக்கூடிய கிளாத்ல வந்து போய் அப்படியே செட்டில் ஆக ஆரம்பிக்கும். அகைன் நம்ம மோஸ்ட்லி ஹெல்மெட் என்ன பண்ணுவோம், ஒன்ஸ் போயிட்டு வீட்டுக்கு வந்தோமா அப்படியே தான் வச்சிருப்போம். திரும்ப அடுத்த நாள் காலையில் எடுத்து ஹெல்மெட்டை மாட்டிட்டு போயிடுவோம். அப்போ திரும்ப அந்த ஸ்வெட் அதுலேயே இருக்கிறதுனால பாக்டீரியாவோட க்ரோத்தும் அதிகமாகும். அதனால தான் மோஸ்ட்லி ஆஃப்டர் சம் டைம் ஹெல்மெட் வந்து ஒரு மாதிரி ஃபவுல் ஸ்மெல் அதில் வர ஆரம்பிக்கும். ஸோ பெஸ்ட் திங் என்ன பண்ணணும்னா அட்லீஸ்ட் வந்து நல்ல ஹெவி சன்லைட் இருக்கும்போது சன்லைட்ல கொண்டு போய் ஹெல்மெட்டை திருப்பி வச்சிருந்தோம்னா அந்த சன்லைட்னால உள்ள இருக்கக்கூடிய பாக்டீரியாவோ அந்த ஃபவுல் ஸ்மெல்லோ இது வந்து டோட்டலாக ரிமூவ் ஆகும். பட் மோஸ்ட்லி இன்னைக்கு நம்ம அதுக்கான டைம் இல்லாத போது அது ரெகுலராக ப்ராக்டிக்கலாக நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். அப்போ அல்ட்ரா ஷீல்ட் ஒன்ஸ் ஒரு டைம் நீங்கள் கூட ஸ்ப்ரே அப்ளிகேஷன் உள்ள கொடுத்தீங்கன்னா 15 days வரைக்கும் அந்த பாக்டீரியாவோ இல்லை ஃபங்கஸோ இது ஃபார்ம் ஆகாமல் தடுக்க முடியும். ஸோ இந்த மாதிரி எத்தனையோ விஷயங்கள் நம்ம டெய்லி யூஸ் பண்ணக்கூடியது. அதிகமாக இந்த கிருமிகளோட
growth இருக்கக்கூடிய நிறைய விஷயங்களை நம்ம டெய்லியே பயன்படுத்திட்டு இருக்கோம். அதுலேருந்து ப்ரொடெக்ஷன் கொடுக்கக்கூடியதான் முக்கியமாக அல்ட்ரா ஷீல்ட் மல்டிபர்பஸ் டிஸ்இன்ஃபெக்டன்ட். ஸோ இந்த அல்ட்ரா ஷீல்ட் உண்மையிலே எப்படி ஒர்க் பண்ணுது? நம்ம ஏதோ ஒரு சர்ஃபேஸில் மேபி இப்போ நம்ம வீட்டில் ஒரு டேபிளோ இல்லை ஒரு சேரோ ஏதோ ஒரு ஃபர்னிச்சரில் இல்லை இப்போ ஒரு டிவி மேலே இது நம்ம ஸ்ப்ரே அடிக்கும்பொழுது அதுக்கு மேலே இம்மீடியட்டாக ஒரு பயோஸ்டாட்டிக் ஆன்டி மைக்ரோபியல் கோட்டிங் வந்து ஃபார்ம் ஆகிடும். ஸோ இந்த கோட்டிங் வந்து மேற்கொண்டு அதில் அந்த பாக்டீரியாவோ இல்லை கிருமியோ இல்லைனா வந்து பூஞ்சியோ இது வந்து வளராமல் ஃபர்ஸ்ட் ஸ்டாப் பண்ணும். ஸோ ஃபர்தராக அது ஸ்ப்ரெட் ஆகாமல் இன்னும் க்ரோத் அதிகமாகாமல் கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணிடும். எஸ்பெஷலி இதில் இருக்கக்கூடிய இந்த ஃபார்முலேஷனில் நானோ பெட் அப்படின்னு சொல்லி. ஸோ நானோங்கிறது என்ன? நியூமரஸ், ஹியூஜ். அந்த மாதிரி ரொம்ப அதிகமாக டக்குனு குயிக்காக வந்து என்ன ஆகுதுன்னா அந்த ஒரு ஸ்பைக்ஸுங்கிறது முள்ளு மாதிரி இருக்கக்கூடியது. ஸோ இது ஃபார்ம் ஆகிறதுனால இது இம்மீடியட்டாக என்ன ஆகும், அந்த கிருமிகள் பாக்டீரியாவோ இல்லை ஃபங்கஸ் இல்லை வைரஸ் இருந்தாலும் சரி அதோட உடம்பை கிழிச்சு அதை இம்மீடியட்டாக அழிச்சு. ஏன்னா இந்த ஒரு ரெவல்யூஷனரி டெக்னாலஜி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது எஸ்பெஷலி நுண்ணுயிர் கிருமிகள் அதை அழிக்கிறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய. ஏன்னா மோஸ்ட்லி இன்னைக்கு நம்ம ஹெவி மெட்டல்ஸ் இருக்கலாம் ஆர் சில பாய்சன்ஸ். ஏன்னா மோஸ்ட்லி இன்னைக்கு என்ன ஆகுது, இப்போ நம்ம வேற சில டிஸ்இன்ஃபெக்டன்ஸ் நம்ம பயன்படுத்துறோம் அப்படின்னா அதுல இருக்கக்கூடிய இந்த டாக்ஸிக் மெட்டீரியல்ஸ் வந்து நிறைய வந்து பயன்படுத்தியிருப்பாங்க. அது எல்லாமே என்ன ஆகும்னா ஒன்ஸ் அந்த பாக்டீரியாவோட growth வந்து அந்த நேரம் டெம்பரரியா ஸ்டாப் பண்ணுமே தவிர பட் பெர்மனண்டா அந்த கிருமிகளை வந்து கம்ப்ளீட்டா அழிக்காது. அதனால தான் நம்ம ப்ராடக்ட் வந்து இன்னும் எக்ஸ்ட்ராடனரியாக ஒர்க் பண்ணக்கூடியது. பிகாஸ் இந்த ஸ்பைக்ஸ்ங்கிறது இந்த பாக்டீரியாவோட உடம்பு டோட்டலா கிழிச்சிடும். இதில் இருக்கக்கூடிய இந்த லாங் செயின் ஆஃப் ஆட்டம்ஸ் அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த லாங் செயின் ஆட்டம்ஸ் வந்து ரொம்ப ஈஸியா அந்த கிருமிகளோட செல் வாலை வந்து பிரேக் பண்ணிடும். அதனால அந்த கிருமிகள் வந்து ரொம்ப ஃபாஸ்டா வந்து இறந்து போயிடும். ஏன்னா மோஸ்ட்லி என்ன ஆகும்னா இந்த மைக்ரோப்ஸ் கிருமிகள் இதுலேருந்து வரக்கூடியது வந்து நெகட்டிவ் சார்ஜ் அயான்ஸ். பட் வேற இதை பொறுத்த வரைக்கும் அல்ட்ரா ஷீல்ட் பொறுத்த வரைக்கும் இதுலேருந்து இந்த பாசிட்டிவ் வரதுனால ரொம்ப ஃபாஸ்டா அது அட்ராக்ட் ஆகுது, அந்த கிருமிகளை கம்ப்ளீட்டா அழிக்க முடியும். ஸோ இதில் நம்ம பார்க்கலாம் எப்படி அல்ட்ரா ஷீல்ட் வந்து ரியலாக ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லி. ஸோ எந்த ஒரு சர்ஃபேஸ் மேலே நீங்கள் இந்த ஸ்ப்ரே அப்ளிகேஷன் கொடுத்தீங்கனாலும் அந்த கிருமிகளுக்குள்ள ஃபர்ஸ்ட் அந்த சர்ஃபேஸ் மேலே ஒரு நானோ பெட் மாதிரி இந்த முள்ளா டக்குன்னு ஃபார்ம் ஆயிடும். சின்ஸ் அதில் இந்த லாங் செயின் ஆட்டம்ஸ் அப்படிங்கிறனால இது ஈஸியாக ஃபாஸ்ட்டாக அந்த மைக்ரோப்ஸ்குள்ளே பெனிட்ரேட் பண்ணி அதை கம்ப்ளீட்டாக அழிச்சு. எந்த விதமான சர்ஃபேசஸ்லையுமே தாராளமாக அல்ட்ரா ஷீல்ட் வந்து நம்ம பயன்படுத்தலாம். எஃபெக்டிவான அந்த கிருமிகள்லேருந்து ஒரு பாதுகாப்பு கொடுக்கக்கூடியது அல்ட்ரா ஷீல்ட். ஏன்னா இன்னைக்கு நார்மலா நிறைய கிளீனிங் சொல்யூஷன்ஸ் எல்லாமே நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோம். எஸ்பெஷலி இந்த டிஸ்இன்ஃபெக்டன்ட்காக நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோம். ஸோ ட்ரெடிஷ்னலா இந்த கிளீன் பண்ணக்கூடிய மெத்தட்ஸுக்கும் அல்ட்ரா ஷீல்டுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் என்ன? ஒரு விஷயம் நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும் என்னன்னா, நம்ம ரெகுலரா கிளீன் பண்ணக்கூடிய பேட்டர்ன் அதுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் அப்படிங்கிறது கிடையாது. பிகாஸ் இது ஒன்லி ஒரு ஸ்ப்ரே அப்ளிகேஷன். இன்கேஸ் ஃப்ளோர் கிளீனிங் வந்து மாப் போட போறீங்களா, அப்போ அல்ட்ரா ஸ்வாப் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பட் இது நம்ம அல்ட்ரா ஷீல்டு வந்து தரையில ஸ்ப்ரே பண்ணலாம். பட் ஸ்ப்ரே பண்ணிட்டோம் அப்படிங்கிறனால நம்ம ரெகுலர் கிளீனிங் வந்து பண்ணாம இருக்க கூடாது. பிகாஸ் இது ஒன்ஸ் ஒரு டைம் அப்ளை பண்ணீங்கன்னா அது ஆல்மோஸ்ட் 15 நாள் வரைக்கும் இது லைவா இருக்கும். 15 days நம்ம தரையை மாப் போடாமையோ இல்லை மற்ற சர்ஃபேஸை கிளீன் பண்ணாமோ அப்படியே நம்ம விட முடியாது. அப்போ அதெல்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அல்ட்ரா ஷீல்ட் நம்ம ஸ்ப்ரே பண்றதுனால இன்னும் எஃபெக்டிவா ஒர்க் ஆகும். ஏன்னா மோஸ்ட்லி ட்ரெடிஷ்னலாக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய மற்ற கிளீனிங் லிக்விட்ஸ் இதை பொறுத்த வரைக்கும் மேக்சிமம் போனால் 10 to 15 நிமிஷம் வரைக்கும் தான் அந்த டிஸ்இன்ஃபெக்டட் ப்ராப்பர்ட்டி வந்து அந்த கிருமிகள் மேல ஒர்க் ஆகும். ஏன்னா ஹைவெஸ்ட் அல்ட்ரா ஷீல்டை பொறுத்த வரைக்கும் எந்த சர்ஃபேஸ்ல இதை நம்ம ஸ்ப்ரே அடிக்கிறோமோ இம்மீடியட்டா குயிக்கா அந்த சர்ஃபேஸ் மேல ஒரு பாண்ட் மாதிரி ஃபார்ம் ஆயிடும். ஸோ இந்த பாண்ட் வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் டோட்டலாக ரிமூவ் ஆகாது. அதனால தான் அதிக நாட்கள் வந்து அந்த சர்ஃபேஸ் மேலே இது அப்படியே ஸ்ட்ராங்காக இருக்கும். பட் மோஸ்ட்லி மற்ற கிளீனிங் சொல்யூஷன்ஸ் மார்க்கெட்டில் இருக்கிற கிளீனிங் சொல்யூஷன்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இது ஒன்ஸ்
காத்துல கலந்துச்சுன்னா ஆவி ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் அந்த எஃபெக்ட் வந்து அதுல இருக்காது. ஸோ நீண்ட நாட்கள் பாதுகாப்பு கொடுக்கக்கூடியது அல்ட்ராஷீல்ட். வேற மார்க்கெட்டில் கிடைக்கக்கூடிய சொல்யூஷன்ஸ் குறைஞ்ச நேரம் மட்டுமே அது எஃபெக்டிவாக இருக்கும். அல்ட்ராஷீல்ட் பொறுத்த வரைக்கும் போரஸ் இல்லை நான் போரஸ் எந்த மாதிரி சர்ஃபேசஸ்ல வேணாலுமே நம்ம பயன்படுத்தலாம். ஈவன் ஃபேப்ரிக்ஸ் துணிமணிகள் கூட நம்ம வந்து பயன்படுத்தலாம். வேற மார்க்கெட்ல இருக்கக்கூடிய கிளீனிங் சொல்யூஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஹார்ட் சர்ஃபேஸ்ல மட்டும்தான் பயன்படுத்த முடியும். ஸோ ஹார்ட் சர்ஃபேசஸ் அப்படிங்கிறதுனா மோஸ்ட்லி இப்போ நம்ம வீட்டில் டோர்ல இருக்கக்கூடிய அந்த தாப்பால் இருக்கலாம், நாப்ஸ் இருக்கலாம், இப்போ கிச்சன்ல வந்து கேஸ் ஸ்டவ் இருக்கக்கூடிய அந்த ரெகுலேட்டர்ஸ் இருக்கலாம். ஸோ இதெல்லாமே மோஸ்ட்லி ஹார்ட் சர்ஃபேசஸ். அல்ட்ராஷீல்ட் பொறுத்த வரைக்கும் இது பாக்டீரிசைடல். ஸோ சைடல் அப்படின்னா டோட்டலா கில் பண்றது, அழிக்கக்கூடியதான் பாக்டீரிசைடல். அண்ட் பாக்டீரியோஸ்டாட்டிக். பாக்டீரியோஸ்டாட்டிக்னா என்ன? அந்த பாக்டீரியா ஃபர்தரா ஸ்ப்ரெட் ஆகாம தடுக்கக்கூடியது. பட் வேற மார்க்கெட்ல இருக்கக்கூடிய சொல்யூஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் அது வெறும் பாக்டீரிசைடல். பாக்டீரிசைடல்னா அந்த கிருமிகளை அழிக்கும். பட் ஈவன் அந்த சொல்யூஷன்ஸோட லைஃப் ரொம்ப சில மணி நேரங்கள் மட்டும்தான் அப்படிங்கிறதுனால அதுக்கப்புறமா ஸ்ப்ரெட் ஆகக்கூடிய இல்ல உருவாகக்கூடிய அந்த பாக்டீரியாவை ஒரு எஃபெக்டிவான ஒரு ட்ரீட்மெண்ட்டா மற்றது இருக்காது. ஏன்னா பிகாஸ் ஒரு இடத்துல ஏதோ ஒரு சர்ஃபேஸ்ல இந்த கிருமிகள் பாக்டீரியாவோ இல்லை ஃபங்கஸோ இதெல்லாம் ஃபார்ம் ஆகாமல் இருக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் திங் அதோட அந்த ஸ்ப்ரெட்டை வந்து முதல்ல அரெஸ்ட் பண்ணணும். ரெண்டாவது அதை கம்ப்ளீட்டா அழிச்சிடும். ஏன்னா திரும்ப மேற்கொண்டு பாக்டீரியா இல்லை ஃபங்கஸ் ஏதோ ஒன்று ஃபார்ம் ஆக இருந்தால் கூட பட் ஏற்கனவே இந்த சர்ஃபேஸ்ல நீங்க அல்ட்ராஷீல்டு ஸ்ப்ரே பண்ணிருக்கிறதுனால திரும்பவும் அந்த இடத்துல அது க்ரோ ஆக முடியாது. அண்ட் அப் டு 15 days வரைக்கும் இந்த எஃபெக்ட் இருக்கும். அப்படிங்கிறதுனால முழுமையான ஒரு பாதுகாப்பு கொடுக்கறது ஹைவெஸ்ட் அல்ட்ராஷீல்ட் மட்டும்தான். ஸோ அல்ட்ராஷீல்டோட பெனிஃபிட்ஸ் ரொம்ப கடினமான அந்த துர்நாற்றம் இதெல்லாமே டோட்டலா ரிமூவ் பண்ணக்கூடியது. பிகாஸ் மெயின் ரீசனே என்னன்னா அந்த துர்நாற்றம் வரத்துக்கு கிருமிகள். ஸோ அந்த கிருமிகள் அழிக்கப்படுறதுனால நல்ல ஒரு பிளசண்டான ஸ்மெல் எல்லா இடத்துலையுமே இருக்கும். மோஸ்ட்லி கிருமிகள் பூஞ்சை இதெல்லாம் ஸ்ப்ரெட் ஆகாம தடுக்க முடியும். அதே போல அது மேற்கொண்டு வளராம அதை டோட்டலா அழிக்கக்கூடியது அல்ட்ராஷீல்ட். ஸோ எந்த ஒரு நோய் ஏற்படுத்தக்கூடிய கிருமிகள் இருந்தாலுமே அதுலேருந்து முழுமையான பாதுகாப்பு கொடுக்கக்கூடியது. எந்த விதமான சாலிட் சர்ஃபேஸ்ல ஃபேப்ரிக்ஸ்ல எதுல வேணாலுமே தாராளமாக அல்ட்ராஷீல்ட் பயன்படுத்த முடியும். எஸ்பெஷலி EPA என்விரான்மெண்டல் ப்ரொடெக்ஷன் ஏஜென்சி. பிகாஸ் நம்ம சுற்றுப்புற சூழல் இதுலையுமே எந்த விதமான டாக்ஸிக் நச்சுத்தன்மை இல்லாத ஒரு கண்டிஷன்ஸை அல்ட்ராஷீல்ட் கொடுக்கக்கூடியது. ஸோ சுற்றுப்புற சூழலையுமே மாசுபடுத்தாத ஒரு சொல்யூஷன் அல்ட்ராஷீல்ட். அதனால்தான் EPA இவங்க நான் டாக்ஸிக் நான் ஹசார்டஸ், நம்ம ஹெல்த்துக்கு எந்த விதமான ஆபத்தையும் ஏற்படுத்தாது அப்படின்னும் அவங்க சர்டிஃபை பண்ணியிருக்காங்க. ஸோ நம்மளுடைய என்விரான்மெண்ட்க்கும் முழுமையான ஒரு பாதுகாப்பை கொடுக்கக்கூடியதான் அல்ட்ராஷீல்ட். ஸோ அல்ட்ராஷீல்ட் எப்படி யூஸ் பண்ணணும், எந்த சர்ஃபேஸ்ல நம்ம பயன்படுத்துறோமோ அதை ஃபர்ஸ்டே கொஞ்சம் கிளீன் பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா ஆல்ரெடி டஸ்டோ இல்லை மண்ணோ ஏதோ ஒரு சர்ஃபேஸ்ல இருந்து அதுக்கு மேலேயே அல்ட்ராஷீல்ட் நம்ம ஸ்ப்ரே பண்ணோம்னா என்ன ஆகும்னா இந்த சொல்யூஷன் அந்த டஸ்டோட போய் அக்யூமுலேட் ஆகிடும். இப்போ எந்த இடத்துல நம்ம அடிக்க போறோமோ அதுல உள்ள ஊடுருவி போக முடியாது. ஸோ மேலேயே அது தடுத்துடும். அதில் முடிஞ்ச வரைக்கும் மேலே ஒரு தடவை நல்லா கொஞ்சம் ஒரு தடவை கிளீன் பண்ணிட்டு ஒரு மேபி ஒரு ஈர துணியை வச்சு அதை தொடச்சிட்டு அதுக்கு மேலே அல்ட்ராஷீல்டை ஸ்ப்ரே பண்ணும்போது இன்னும் எஃபெக்டிவான இந்த ப்ரொடெக்ஷன் நமக்கு கிடைக்கும். ஸோ ஒன் ஸ்ப்ரே அப்ளிகேஷன் பண்ணிட்டு ஒரு 3 நிமிஷம் அது காயறதுக்காக விட்டுட்டு அதுக்கப்புறம் தேவைப்பட்டுச்சுன்னா ட்ரை கிளாத் அதை வச்சு தொடச்சி எடுக்கலாம். இன்கேஸ் சம்டைம்ஸ் ஸ்ப்ரே அடிக்கும்பொழுது அந்த இடத்துல ஒரு ஸ்பாட்டிங் மாதிரி அதாவது ஒரு சின்ன கரை மாதிரி ஏதாவது ஃபார்ம் ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா அப்போ தண்ணி ஊற்ற வேணாம், கொஞ்சம் துணியை வந்து ஈரத்துல நினைச்சு நல்லா பொழிஞ்சிட்டு அந்த கிளாத்தை வச்சு மேலே தொடச்சிங்கன்னா போகும். அந்த இடத்துல இந்த கரை ஃபார்ம் ஆகாது. ஸோ எப்போதும் போல தரையை துடைக்கிறதுக்கான அல்ட்ரா ஸ்வாப் நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஸோ பாத்ரூம் டாய்லெட்ஸ் இதெல்லாமே கிளீன் பண்ணுறதுக்கு என்னென்ன ப்ரொசீஜர்ஸ் இருக்கோ அதை ரெகுலராக நம்ம ஃபாலோ பண்ணிட்டு அதுக்கப்புறமா அதுக்கு மேலே அல்ட்ராஷீல்ட் யூஸ் பண்ணலாம். ஈவன் நம்ம துணிமணியை பொறுத்த வரைக்கும் துணியை வாஷ் பண்ணிட்டு அதுக்கு மேலே அல்ட்ராஷீல்டை வந்து ஸ்ப்ரே பண்ணிட்டு நம்ம ஷெல்ஃப்ஸில் அதை அழகாக மடித்து வச்சிட்டோம் அப்படின்னாலே
ஸோ துணிமணிகள்ல அந்த ஃபர்தரா பாக்டீரியாவோட growth இருக்காது. ஸோ ரொம்ப ரொம்ப சேஃபான ஒரு என்விரான்மெண்ட் as well as நம்முடைய ஹெல்த்தை மெயின்டைன் பண்றதுக்காக தான் அல்ட்ரா ஷீல்ட். ஸோ ஹைவெஸ்ட் அல்ட்ரா ஷீல்ட் பொறுத்த வரைக்கும் எந்த ஹார்ட் சர்ஃபேஸ், சாஃப்ட் சர்ஃபேஸ், போரஸ், நான் போரஸ் சர்ஃபேஸ் எதுல வேணாலுமே தாராளமாக பயன்படுத்தலாம். அல்ட்ரா ஷீல்டோட அப்ளிகேஷன் வீட்டில் கர்டன்ஸ் இருந்துச்சுன்னா, ஸோ கர்டன்ஸை ஃபுல்லும் நல்லா ஒரு தடவை டஸ்ட் பண்ணிட்டு அதுக்கு மேலே அல்ட்ரா ஷீல்டை ஸ்ப்ரே பண்ணி, ஆர் இன்கேஸ் வேக்யூம் கிளீனர்ஸ் இருக்கு அப்படின்னா வேக்யூம் கிளீனர் வச்சு கர்டன்ஸை ஒரு தடவை ஃபுல்லாக அந்த டஸ்ட் எல்லாமே அப்சர்வ் பண்ணிட்டு, ஆஸ் வெல் அஸ் வீட்டில் இருக்கக்கூடிய ஃபர்னிச்சர் மேலே சோஃபா செட்ஸ் இதெல்லாம் இருந்துச்சுன்னா வேக்யூம் கிளீனர் யூஸ் பண்ணி அது உள்ள இருக்கக்கூடிய அந்த டஸ்ட் எல்லாமே ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணிட்டு அதுக்கு மேலே அல்ட்ரா ஷீல்டை வந்து ஸ்ப்ரே பண்ணும். டைனிங் டேபிள்ஸ், உடன் மெட்டீரியல்ஸ், என்னென்ன உடன் ஃபர்னிச்சர்ஸ் எது வீட்டில் இருக்கோ எது வேணாலுமே அல்ட்ரா ஷீல்ட் தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஈவன் மேட்ரஸ், பிகாஸ் மோஸ்ட்லி நம்ம தூங்கும்போது என்ன ஆகுனா நம்முடைய வேர்வை அது பெட்ல இறங்குறதுனால ஸோ ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக பாக்டீரியாவோட growth வந்து மேட்ரஸ்ல அதிகமாக இருக்கும். இது எஃபெக்டிவாக யூஸ் பண்ணுறது என்ன, அட்லீஸ்ட் வந்து ஒரு 10 days இல்லை 15 days ஒன்ஸ் இந்த மேட்ரஸை கொண்டு போய் டைரெக்டாக சன்லைட்டில் போடுறது. பட் சம்டைம்ஸ் இதோட ஹெவினஸ் அதிகமாக இருக்கிறதுனால ஈஸியாக தூக்கி கொண்டு போய் மேலே போட முடியாது. ஆர் இன்னைக்கு நிறைய அபார்ட்மெண்ட் சிஸ்டம், அபார்ட்மெண்ட் கல்ச்சர் இது மாதிரிலாம் இருக்கும்பொழுது அப்போ நம்மளால கொண்டு போய் போட முடியாது. அப்போ இன்னொரு பெஸ்டான ப்ரொடெக்ஷன் கொடுக்கக்கூடியது அல்ட்ரா ஷீல்ட். பாத்ரூம், டாய்லெட்ஸ் இதெல்லாம் ஒன்ஸ் ஒரு தடவை பக்காவாக க்ளீன் பண்ணிட்டோம்னா, சோப் சொல்யூஷன்ஸ்லாம் இருக்கு, இந்த சோப் சொல்யூஷன் ஒரு அல்ட்ரா ஸ்வாப் இதை வச்சு பக்காவாக க்ளீன் பண்ணிட்டு தென் அதுக்கு மேலே ஸ்ப்ரே அப்ளிகேஷன் பண்ணி விட்டோம்னா ஸோ பாக்டீரியோட growth இல்லாமல் இருக்கும். எஸ்பெஷலி டாய்லெட்டில், கமோட்ஸில். ஏன்னா இது மாய்ஸ்சர் அதிகமாக இருக்கக்கூடிய இடம் மட்டும் இல்லை, இது எல்லாமே சன்லைட் அதிகமாக வராத ஒரு இடம் அப்படிங்கிறதுனால, ஏர் சர்க்குலேஷனுமே இல்லாத ஒரு இடம் அப்படிங்கிறனாலுமே இந்த மைக்ரோ ஆர்கனிசம்ஸ் அதிகமாக வளரக்கூடியது. ஸோ டாய்லெட் சீட்ஸ் இருக்கு இல்லையா, அந்த சீட்ஸ் மேலே கூட ஒன்ஸ் நீங்கள் ஒரு ஒன் டைம் ஸ்ப்ரே பண்ணலாம். ஒன்ஸ் இப்போ மார்னிங் எல்லாமே யூஸ் பண்ணிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் ஒரு தடவை ஸ்ப்ரே கொடுத்துட்டீங்கன்னா அப்போ ஃபுல்லாக அந்த டிஸ்இன்ஃபெக்டட் எஃபெக்ட் வந்து அதில் செட்டில் ஆகிடும். ஆஃபீஸஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா இப்போ நம்ம அல்ட்ரா ஷீல்டு அவங்களுக்கு கொடுக்கும்பொழுது, ஏன்னா ஹவுஸ் கீப்பிங் லேடிஸ் இருப்பாங்க, இப்போ அவங்க ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து எவ்ரிடே மார்னிங் ஆஃபீஸ் திறக்கும்போது டாய்லெட்ஸை க்ளீன் பண்ணும்போது அப்போ டாய்லெட் ஏரியாவில் ஃபுல் இந்த அல்ட்ரா ஷீல்ட் ஸ்ப்ரே பண்ணிட்டாங்கன்னா அப்போ இன்னொரு பெஸ்ட் ப்ரொடெக்ஷன் கொடுக்க முடியும். ஸோ சவரில் அடிக்கலாம், தரையில் வந்து அடிக்கலாம், ஈவன் சீலிங்ஸில் எதில் வேணாலுமே அல்ட்ரா ஷீல்டை தாராளமாக ஸ்ப்ரே பண்ணலாம். கார்பெட்ஸ் மோஸ்ட்லி ஆஃபீஸஸில், பெரிய பெரிய ஹோட்டல்ஸில் கார்பெட்ஸ் போட்டு எல்லாமே கவர் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த இடத்துலையுமே பாக்டீரியாவோட growth வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அதுலேருந்து சேஃப்கார்ட் பண்ணுறதுக்காக கார்பெட்ஸ்க்கு அப்ளை பண்ணலாம். கிச்சன் ஸ்லாப்ஸ், ஈவன் கிரானைட் ஸ்லாப்ல கூட யூஸ் பண்ணலாம். ஸோ நம்ம ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு மேபி ஆஃப்டர் நைட்டில் எல்லா ஒர்க்குமே முடிச்சுட்டு அதுக்கப்புறமா ஒரு டைம் ஸ்ப்ரே பண்ணி விட்டீங்க அப்படின்னா ஒரு 3 minutes அது கம்ப்ளீட்டாக ட்ரை ஆகும். தேவைப்பட்டால் ஒரு ட்ரை கிளாத்தை வச்சு தொடச்சி எடுக்கலாம், இல்லை அப்படியே விட்டிங்கனாலுமே 10 to 15 days வரைக்கும் ப்ரொடெக்ஷன் கிச்சன் ஏரியாவில் பாக்டீரியாவோட growth இல்லாமல் ப்ரொடெக்ட் பண்ணலாம். ஸோ அயன் ரிலேட்டட் மெட்டீரியல்ஸ் வீட்டில் எது இருந்தாலுமே அது மேலேயுமே தாராளமாக ஸ்ப்ரே அப்ளிகேஷன் கொடுக்கலாம். எஸ்பெஷலி நம்ம ஷூஸு, செப்பல் இதெல்லாம் வச்சுருக்கோன்னா வெளியெல்லாம் போயிட்டு வரும்போது அகைன் அதில் வந்து மைக்ரோ ஆர்கனிசம்ஸ் டெவலப் ஆகலாம். அது மேலேயுமே தாராளமாக ஸ்ப்ரே அப்ளிகேஷன் பண்ணலாம். குழந்தைங்க விளையாடக்கூடிய டாய்ஸில் கூட ஸ்ப்ரே அப்ளிகேஷன் பண்ணலாம். பிகாஸ் EPAவோட சர்டிஃபிகேஷன் நம்ம கிட்ட இருக்கு, இது நான் டாக்ஸிக், நான் ஹசார்டஸ். இப்போ குழந்தைங்க விளையாட்டு பொருட்கள் இருந்தாலும் அது மேலே ஸ்ப்ரே அப்ளிகேஷன் கொடுக்கறதுனால அது குழந்தைங்களுக்கு எந்த விதமான நச்சுத்தன்மையும் ஏற்படுத்தாது. ஈவன் மொபைல் ஃபோன்ஸ், டேப்லெட்ஸ், டிவி ஸ்க்ரீன்ஸ் இது மேலேயும் தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஸோ அல்ட்ரா ஷீல்டோட பெனிஃபிட்ஸ், இது வாட்டர் பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய ஒரு ப்ரொடெக்டன்ட் அப்படிங்கிறதுனால இது எந்த இடத்துலையுமே கரை ஃபார்ம் ஆகாது. ஈவன் கரை ஃபார்ம் ஆகிற மாதிரி இருந்தால் கூட ஸ்டில் ஒரு ஈர துணியை வச்சு தொடச்சி எடுத்துட்டோம்னா இமீடியட்டாக அந்த கரை அங்கே போயிடும். ஸோ நான் டாக்ஸிக், எந்த விதமான ஒரு நச்சுத்தன்மை நம்ம உடலுக்கும் ஏற்படுத்தாது, அதே போல சுற்றுப்புறத்துக்கும் நச்சுத்தன்மையை கொடுக்காது. நான் ஹசார்டஸ், எந்த விதத்திலுமே உடலுக்கு கெடுதலை ஏற்படுத்தாதது. ஸ்மெல்
கெட்ட ஸ்மெல் ஏற்படாமல் தடுக்கக்கூடியது, அதே போல கலர்லெஸ் லிக்விட். ஃபர்ஸ்ட் திங், கிருமிகளை வளர்ச்சியை வந்து டோட்டலா ஸ்டாப் பண்ணும். ரெண்டாவது, இந்த கிருமிகளை கம்ப்ளீட்டா அழிக்கக்கூடிய. நான் லீச்சிங் அப்படின்னா சம்டைம்ஸ் என்ன ஆகும், இன்கேஸ் மார்க்கெட்ல இருக்கக்கூடிய சில டிஸ்இன்ஃபெக்டன்ஸ் வாங்கி ஸ்ப்ரே அப்ளிகேஷன் பண்ணீங்கன்னா கொஞ்ச நாள்லயே அந்த சர்ஃபேஸ் மேல வந்து அதையுமே அரிச்சு அந்த சர்ஃபேஸ் வந்து போக ஆரம்பிச்சு. இன்கேஸ் நீங்க வுட்டு மேல அடிக்கிறீங்கன்னா அந்த மைக்கா இல்லாத ஃபர்னிச்சர்ஸ் இருந்து அது மேல நீங்க அடிக்கிறீங்கன்னா அது கொஞ்சம் கொஞ்சமா என்ன ஆகும்னா அந்த வுட் அப்படியே வர ஆரம்பிக்கும். மேல இருக்கக்கூடிய சர்ஃபேஸ் வந்து அப்படியே ரிமூவ் ஆக ஆரம்பிச்சிடும். இதுதான் நான் சொல்லும் லீச்சிங். ஸோ அல்ட்ராஷீல்ட் ஸ்ப்ரே பண்றதுனால எந்த விதமான சர்ஃபேஸ்லையுமே அந்த மெட்டீரியல்ஸ் லாஸ் ஆகாம ப்ரொடெக்ட் பண்ணக்கூடியது. அதனால தான் இது பெஸ்ட் நான் லீச்சிங். அப் டு 15 days வரைக்கும் இந்த ப்ரொடெக்ஷன் கொடுக்கறதுனால ஸோ மந்த்லி ஒரு 2 times, பட் இன்னைக்கு இருக்கக்கூடிய சுச்சுவேஷன்ல அட்லீஸ்ட் மந்த்லி ஒரு 3 times நம்ம யூஸ் பண்றதுனால நம்ம குடும்பத்திற்கு முழுமையான ஒரு பாதுகாப்பு கொடுக்கக்கூடியது அல்ட்ராஷீல்ட். சூப்பர் பக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த சூப்பர் பக்ஸ்ங்கிறது என்ன, ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். இன்கேஸ் இப்போ சில ஆன்டிபயோட்டிக்ஸ் எடுக்கிறோம் அப்படின்னா அந்த ஆன்டிபயோட்டிக்ஸ் வந்து நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அந்த பாக்டீரியா, நோயை ஏற்படுத்தின பாக்டீரியா அந்த ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டண்டா இருக்கும். ஸோ நீங்க எவ்வளோ டேப்லெட்ஸ் 2 days 3 days 4 days 5 days நீங்க எவ்வளோ டைம் எடுத்தாலுமே அந்த நோய் வந்து கிளியர் ஆகாது. ஏன் அப்படின்னா பிகாஸ் இந்த மெடிசனுக்கு அந்த பாக்டீரியா ஆல்ரெடி ரெசிஸ்டன்ட். அப்போ உங்களுடைய அந்த எயில்மெண்ட், அந்த ப்ராப்ளம் வந்து கியூர் ஆகாது. அதுதான் என்ன சொல்லும் சூப்பர் பக்ஸ். பிகாஸ் சம்டைம்ஸ் இந்த பாக்டீரியா ஆர் ஃபங்கஸ் இது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸை வந்து டெவலப் பண்ணும். அதே போலதான் நம்ம என் வீட்டில் இல்லை பொதுவாக இருக்கக்கூடிய எந்த விதமான சர்ஃபேசஸ், ஹார்ட் சர்ஃபேஸோ சாஃப்ட் சர்ஃபேஸோ இல்லை போரஸ் இல்லை நான் போரஸ் எந்த மாதிரி சர்ஃபேசஸ் இருந்தாலுமே அங்க இந்த சூப்பர் பக்ஸ் உருவாகலாம் வேற டிஸ்இன்ஃபெக்டன்ட் யூஸ் பண்ணீங்கன்னா. அப்ப என்னதான் நீங்க ஸ்ப்ரே அப்ளிகேஷன் கொடுத்தா கூட இந்த சூப்பர் பக்ஸ் இருக்கிறதுனால இதோட அந்த டிஸ்இன்ஃபெக்டன்ட் ப்ராப்பர்ட்டி கம்ப்ளீட்டா ஒர்க் ஆகாது. வேற அல்ட்ராஷீல்ட் பொறுத்த வரைக்கும் இந்த வாட்டர் பேஸ் ப்ரொடெக்ஷன் அப்படிங்கிறதுனால இதுல இருக்கக்கூடிய அந்த ஃபார்முலேஷன் இது அந்த சூப்பர் பக்ஸ் உருவாகாமல் தடுக்கும். ஸோ எந்த விதமான பாக்டீரியா இல்லை ஃபங்கஸ் இது எல்லாமே கம்ப்ளீட்டா டெஸ்ட்ராய் பண்ணக்கூடியது அல்ட்ராஷீல்ட். ஸோ அந்த ரெசிஸ்டன்ஸ் அல்ட்ராஷீல்ட்ல இருந்து உருவாகாது. அல்ட்ராஷீல்ட் 535 இதோட டிஸ்ட்ரிபியூட்டர் பிரைஸ், எம்ஆர்பி 600, பிவி 321 அண்ட் பிவி 17.83. ஹைவஸ் இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு ப்ராடக்ட் கேட்டகரி. ஸோ ஸ்டார்டிங்லேருந்து நேற்று நம்ம பார்த்த ப்ராடக்ட்ஸ் இருக்கலாம். ஒன்றுமே யூனிக்கான ஒரு ஃபார்முலேஷன்ஸ். ஏன்னா ஹைஜீன் அப்படின்னு பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய ஹோம் ஹைஜீன் இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஈவன் தோ சப்ளிமெண்ட்ஸ் எடுத்து நம்ம நோய் எதிர்ப்பு சக்தி அதிகப்படுத்தினால் கூட பட் திரும்ப திரும்ப அதே அந்த ஒரு டர்ட்டியஸ்ட் பிளேசஸ்லயே நம்ம புழுங்கிட்டு இருந்தோம் அப்படின்னா இது நம்ம உடல் இன்னும் எதிர்த்து போராட வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். இப்போ ஹைவஸோட ப்ராடக்ட் கேட்டகரி எல்லா ப்ராடக்ட்ஸுமே கட்டாயம் ஒரு நாளுமே நம்ம வீட்டுக்கு தேவைப்படக்கூடிய பொருட்கள். அதனால்தான் இதுல இருக்கக்கூடிய இன்னைக்கு காமனா எல்லார் வீட்டுக்குமே தேவைப்படக்கூடிய ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இந்த ஹைவஸ்ட்ங்கிற இந்த கேட்டகரிக்குள்ள கொண்டு வந்திருக்கும். அதே போல நம்மளுடைய ஹைவஸ் படி, பிகாஸ் நம்ம வீட்டில் அந்த சுத்தத்தை சுகாதாரத்தை பாதுகாக்கிறதுல எஃபெக்டிவான நம்மளுடைய அசிஸ்டன்ட் இந்த ஹைவஸ்ட் படி. ஸோ அல்ட்ரா ஸ்வாப் பார்த்தோம், அல்ட்ரா ஷைன் பார்த்தோம், அல்ட்ரா வாஷ் பார்த்தோம், அல்ட்ராமேட்டிக் டிடர்ஜென்ட் பவுடர் பார்த்தோம், அல்ட்ரா ஸ்க்ரப் பார்த்தோம், அல்ட்ரா ஷீல்டு பார்த்தோம். ஸோ இந்த வீட்டுக்கு தேவைப்படக்கூடிய ஹைஜீன் கொடுக்கக்கூடிய இந்த ப்ராடக்ட்ஸை மட்டுமே நீங்க வாங்கினாலும், இந்த எல்லா ப்ராடக்ட்ஸுமே நம்ம வாங்கினா கூட ஆன் அன் ஆவரேஜ் 52 பிவி இந்த ப்ராடக்ட் கேட்டகரியிலேருந்து கிடைக்கும். ஹோம் ஹைஜீனும் கிடைக்குது, ஆல்மோஸ்ட் 52 பிவியும் இந்த ப்ராடக்ட் கேட்டகரிக்குள்ளேயே கிடைக்கும். மேபி சில ப்ராடக்ட்ஸ் வந்து நமக்கு ஒரு மாசத்துல தீராது, நம்ம யூசேஜை பொறுத்து தான் இருக்கு.
இப்போ வாஷிங்லாம் பொறுத்த வரைக்கும் சரி, ஃப்ளோர் கிளீனிங்லாம் பொறுத்த வரைக்கும் சரி, ஆர் ஈவன் டிடர்ஜென்ட் பவுடர் இதெல்லாமே என்னன்னா ஒரு மாசத்துல மேக்ஸிமம் நமக்கு காலி ஆகும். பட் அல்ட்ரா ஷீல்டை பொறுத்த வரைக்கும், அல்ட்ரா ஷைன் பொறுத்த வரைக்கும் இது நம்ம டெய்லி நம்ம கிளீன் பண்ண போறது இல்லை. அப்போ இது வந்து இன்னும் கொஞ்சம் அடிஷ்னலா சில மந்த்ஸ் கூட நமக்கு வரலாம். அப்போ நம்மளுடைய பர்ச்சேஸ் பேட்டர்ன் ஆர் பர்ச்சேஸ் ப்ரொபோசிஷன் எப்படி நம்ம மாற்றலாம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த மாதம் நம்ம கம்ப்ளீட்டாக ஹைவெஸ்ட் ப்ராடக்ட்ஸ் மட்டும் நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும். ஏன்னா ஹோம் ஹைஜீன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் எஸ்பெஷலி இப்போ இந்த கரோனா டைமில் நம்ம வீட்டை ப்ரொடெக்ட் பண்ணுறதுல, நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணுறதுல, நம்ம ஃபேமிலியை ப்ரொடெக்ட் பண்ணுறதுல கம்ப்ளீட் ஹைவெஸ்ட் ரேஞ்ச் நம்ம கையில் இருக்கு. நெக்ஸ்ட் மந்த் போறீங்களா? நெக்ஸ்ட் மந்த் அஷூர் ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் வாங்க. அஷூர் நேச்சுரல்ஸ் இருக்கு. ஸோ அகைன் அஷூர் நேச்சுரல்ஸ் பொறுத்த வரைக்கும் அந்த ப்ராடக்ட்டுமே 1 மந்த்ல மேபி காலி ஆகலாம் ஆர் காலி ஆகாம இருக்கலாம். 1 மந்த்ல காலி ஆகலையா, அது இன்னொரு மாசம் நமக்கு வரும். 1 மந்த் ஹைவெஸ்ட் ப்ராடக்ட்ஸ் வாங்கலாம், 1 மந்த் அஷூர் ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் வாங்கலாம். ஏன்னா அதுவுமே நம்ம டே டு டே யூசேஜ் பண்ணக்கூடிய எத்தனை விதமான ப்ராடக்ட் செக்மெண்ட்ஸ் அஷூர்ல இருக்கு. அஷூர் ரெகுலர் கேட்டகரி ஆர் அஷூர் நேச்சுரல்ஸ்ல இருக்கு. அண்ட் 1 மந்த் சப்ளிமெண்ட்ஸ் வாங்கலாம். ஆர் ஹெல்த் ஃபுட் பேஸ் பண்ண ப்ராடக்ட்ஸ் லைக் ரைஸ் பிரான் ஆயில் இருக்கு, ஒமேஸ் ஆலிவ் ஆயில் இருக்கு, என்விகோ பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய பிரேக்ஃபாஸ்ட் செரல் இருக்கு, நியூட்ரிஷன் தட் இஸ் ப்ரோட்டீன் பவுடர் இருக்கு. ஸோ இந்த மாதிரி யூட்டிலிட்டிஸ் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது அப்போ டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட் கேட்டகரிஸ் இதன் மூலமாக நமக்கு கம்ப்ளீட்டா வெஸ்டீஜ்லயே எல்லா ப்ராடக்ட்ஸுமே நம்ம சோர்ஸ் பண்ண முடியும். தேங்க்ஸ் டு த மேனேஜ்மெண்ட். பிகாஸ் ஈவன் இப்போ 60 PV கன்சிஸ்டன்சிலையுமே இருக்கு. 100 PV பண்ண முடியலனாலுமே நீங்க ஒரு கன்சியூமரா இருக்கீங்க, இல்லை ஹவுஸ் ஹோல்டு மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும், ஆர் லிமிடெட் ப்ராடக்ட்ஸ் தான் யூஸ் பண்ண முடியும்னா கூட ஈஸியா 60 PV நீங்க கம்ப்ளீட் பண்ணலாம். ஈவன் 4 மாசம் நீங்க 60 PV கம்ப்ளீட் பண்ணாலுமே 1250 rupeesக்கான ப்ராடக்ட்ஸ், ஃபிக்ஸ்டு ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு ஃப்ரீயா கன்சிஸ்டன்சி ஆஃபர் மூலமா கொடுக்குறாங்க. ஸோ வாட் மோர், நம்ம கிட்ட இருக்கக்கூடிய எல்லா ப்ராடக்ட் கேட்டகரிஸுமே நமக்கு முழுக்க முழுக்க செல்ஃப் சஃபிஷியண்டா இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ். ஸோ கடையை மாத்துங்க, ஏதோ ஒரு கடையில் போய் ஏதோ ஒரு ப்ராடக்டை வாங்குறதை விட்டுட்டு முழுக்க முழுக்க இன்னைக்கு வெஸ்டீஜ்ல இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் வாங்க ஆரம்பிங்க. ஸோ ஹெல்த்தியான லிவிங், நம்ம ஆரோக்கியமா இருப்போம், நம்ம குடும்பம் ஆரோக்கியமாக இருக்கும், அதே போல சுற்றுப்புற சூழலுக்கும் எந்த விதமான பாதிப்பும் ஏற்படாமல் இன்னைக்கு இந்த சுத்தம் சுகாதாரம் இதை பொறுத்த வரைக்கும் நம்ம முன்னோடியாக இருக்க முடியும். So thank you so much. Wish you all the success and wish you well.